ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வேத வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் ஒன்றாய் கூடியிருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை கூடியிருக்கிறது உங்கள் வீடாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு இடமா இருக்கலாம். நம்ம எல்லாம் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும்போது, தியானிக்கும்போது, ஜெபிக்கும்போது மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவிலே அசைவாடுகிறார். அவர் சொன்ன வார்த்தை அவர் மாற்றவே மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். நீங்கள் கொஞ்சம் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் முழு மனதை செலுத்தி இதில் செய்யப்படுகிற, பேசப்படுகிற, ஆராதிக்கப்படுகிற, ஜெபிக்கப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் மனதை ஒருமுகப்படுத்தி ஈடுபடுத்தினால் மெய்யாகவே தேவ பிரசன்னத்தை தெளிவாக உங்களால் உணர முடியும். மாத்திரம் இல்லை, கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுவதற்கும் தம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அதையும் நம்ம ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம தேவனை ஆராதிக்க போகிற முதலாவது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனை ஆராதிப்பது என்பது கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவது. ஒரு இடத்துல தேவனுடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் போது அங்கே அவர்கள் நடுவில் வருவது மாத்திரம் இல்லை, அவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். அதுதான் வேத வசனம். ஆகவே தான் நம்ம பாடுவது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு மனம் என்பது தான் முக்கியம். சில சமயங்களில் ரொம்ப நேர்த்தியான பாடல்கள், நேர்த்தியான ஆராதனைகள், இசை வடிவங்கள், இசை கோர்வைகள் இருக்கும். ஆனால் அதில் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் போயிடும். சில சமயங்களில் சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுதியோட பாட தெரியாது, நல்ல கருவிகள் வாசிக்க தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு ட்ரம்மை தட்டிட்டு பாடுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அபரிமிதமாக இறங்கி இருக்கும். இங்கிலாந்து தேசத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். ஒரு ஆலயம், அந்த காலத்தில், அந்த நாட்களில் ஒரு தேவாலயம், அது ஒரு சின்ன அளவிலான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் எப்பொழுதும் ஆராதனையில் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அந்த காலத்தில் உள்ள சபைகளில் ஆராதனைகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கோரஸாக ஒரே மாதிரி அழகாக பாடுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி வேறு ஸ்டைல்லாம் இசைக்கருவிகள் இசைக்க மாட்டாங்க. ஹார்மனைசிங்காக இருக்கும் அந்த பாடல்கள். அப்படி தான் பாடுவாங்க. நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கத்தோலிக்க சபைகளில், சிஎஸ்ஐ சபைகளில், இந்த மாதிரியான சில சபைகளில் அதே ஒழுங்குமுறையை இப்போவும் கடைப்பிடிக்கிறாங்க. இங்கிலாந்து தேசத்தில் அந்த மாதிரி விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஹார்மனைசிங்காக பாடக்கூடிய ஒரு ஆராதனையில் ஒருவர், அந்த சபையினுடைய விசுவாசி, வயசான பெரியவர், அவருடைய தொண்டை கரகரப்பாக இருக்கும், கட்ட குரலாக இருக்கும். அவருக்கு ஸ்கேலில் ஒழுங்காக உட்கார்ந்து பாட தெரியாது, ஹார்மனைசிங்காக மற்றவர்களோடு இணைந்து உள்ளே வர தெரியாது. ஆனால் அவர் என்ன செய்வார், ரொம்ப உற்சாகமாக கண்ணை மூடிட்டு பாடுவார். அது அந்த ஆராதனையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவருடைய சத்தமும் ரொம்ப பெருசு, பெரிய சத்தத்தில் பாடுவார். யாரோடையும் அது சுதி சேரவும் சேராது. அவர் ஸ்கேலில் நின்று பாட மாட்டார். குரலும் பார்த்திங்கன்னா கட்ட தொண்டையாக இருக்கும். பாடுவார். எல்லாரும் அவரை திரும்பி திரும்பி பார்ப்பாங்க. இரிட்டேட்டிங்காக இருக்கும். சில சமயத்தில் சபை போதகர் சொல்லி பார்த்துருக்கிறார், ஐயா நீங்கள் மனசுக்குள்ளே பாடிக்கிங்க அப்படின்னு. இல்லை நான் கர்த்தரை துதித்து மனம் விட்டு பாடத்தானே வந்திருக்கிறேன்னு சொல்லி அதை சொன்னால் கேட்க மாட்டார். எல்லாருக்கும் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்த ஒரு காரியம். ஆனால் தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆராதனை நேரத்தில் ஒரு ஒழுங்கற்று இருந்தால் கூட அந்த ஆராதனை நேரத்தில் அந்த பிரசன்னத்தை தெளிவாக உணர முடியும். சபை போதகரும் நல்லா ஜெபிக்கக்கூடியவர் தான். ஒரு முறை இந்த பெரியவர் சுகவீனமாகி மரணப்படுக்கையிலே படுத்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் அவர் இருந்தார். அவருக்கு சபைக்கு வர முடியும், ஆனாலும் ரொம்ப சுகவீனமாக இருந்ததுனால படுக்கையில் இருந்தார். அந்த நாளில் அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு கூடி காத்திருந்து ஆராதனையில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய மெல்லிய சத்தம் அந்த போதகருக்கு கேட்டுச்சான். என்ன சொன்னதான் கர்த்தருடைய சத்தம், அந்த கட்ட குரல்காரன் எங்கே அப்படின்னு கேட்டதான். உடனே இவர் பயந்துட்டார். நம்ம இவ்வளோ நாள் அவரை இன்சல்ட் பண்ணோம், அவருடைய பாட்டு நல்லா இல்லைன்னு சொன்னோம்,
ஆனால் கர்த்தர் அவரை விசாரிக்கிறாரே அப்படின்னு கேட்டாராம். இது இங்கிலாந்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு கதை. அப்போ உடனே அவங்க அதை பார்த்துட்டு, ஆண்டவரே அவர் சுகவீனமாக இருக்கிறார், முதல்ல நீங்கள் போய் அவனுக்காக ஜெபம் பண்ணி அவனே ஆராதனையில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு கர்த்தர் பேசினாராம். அப்போ தான் அவர் அந்த சபை போதகர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறாரு, ஏன் ஆண்டவர் அவருடைய சத்தம் எங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு. கர்த்தர் சொன்னாராம், குரல் வளம் எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி ஸ்கேலில் பாடுறாங்க என்பதெல்லாம் முக்கியமல்ல, அவருடைய இருதயம் அந்த ஆராதனையில் இருக்குதா. அவன் ஒரு சின்ன குழந்தை மாதிரி என்னிடத்தில் தன்னுடைய முழு மனம் விட்டு அவன் என்னை நோக்கி துதிப்பான். மற்றவங்க நீங்கள் பாடும்போது எதெல்லாம் கவனிப்பீங்கன்னா, ஸ்கேல் நல்லா இருக்கா, பீட்டு சரியாக இருக்கா, ஹார்மனைசிங்காக வருதா, நம்ம என்ன மாதிரி பாடுறோம், 3 கார்ட்ஸில் பாடுறோன்னா ஆல்டோ சோப்ரானோ இப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக பாடுறோமான்னு நீங்கள் அதை கவனிப்பீங்க. இவன் அப்படி அல்ல, என் பிரசன்னம் இருக்குதா, நான் அவரை துதிக்கிறேனா என்று கவனிப்பான். அப்படிப்பட்டவருடைய துதி தான், அது எப்படி இருந்தாலும் உலகத்தின் பார்வையில் எனக்கு பிரியமானது அதுதான் என்று கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அது மாதிரி நீங்கள் எந்த நிலையில் இருக்கலாம், பெரிய பெரிய கருவிகளை வைத்துத்தான் பாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நல்ல மனப்பூர்வமாக ஒரு குழந்தை என்ன பேசினாலும் பெற்றோருக்கு சந்தோஷம்தான். தேவனை துதித்து ஆராதிப்பதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், ஒரு மனம் விட்டு தேவனை உணர்ந்து துதிப்பது தான் முக்கியம். இந்த நாளிலும் நம்ம ஆராதிக்க போகிறோம். நீங்கள் அந்த துதியோடு உங்களை இணைத்து கொண்டு தேவனை மனம் விட்டு ஆராதிங்க. அக்கம் பக்கத்தெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம பார்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று கர்த்தர் தான், தேவனுடைய பிரசன்னம்தான். அப்படி செய்தால் மெய்யாகவே இந்த பகுதியிலே கர்த்தருடைய பரிபூர்ணமான பிரசன்னத்தை தெளிவாக உணர முடியும். வாங்க இப்போ ஆராதிக்கலாம். My heart, who see yourself, you resolve my misery. Lead me to the still waters, O shepherd of my soul. You are the lamp for my feet, you are the medicine for my pain. You guard me like the apple of the eye. You are more than my life. You are the path of my life. You are the strength of my soul, my shelter in times of danger, my refuge, a fortress. Most high you are, the exalted one. You live in my heart, my beloved, who rules me, gave your life and redeemed me. Most high you are, the exalted one. You live in my heart, my beloved, who rules me, gave your life and redeemed me. Praise to you who sees me, praise to you who guards me, praise to you who gives me strength, praise to you who is with me. Praise and honor to you alone.
praise to you alone. To you, oh God, Jesus alone. Praise to you who created me. Praise to you who brings me up. Praise to you who carry me. Praise to you who promised me. Praise to you, Almighty. Praise to you who overcame death. Praise to you who cleansed sin. Praise to you who gave life. Praise to you, oh our way. Praise to you, oh our light. Praise to you, oh who gave health. Praise to you, oh our sheltering form. Praise and honor to you alone. Praise and glory to you alone. The altar of worship is to you alone. To you, oh God, Jesus alone. For you, oh praise to you who created me. Praise to you who brings me up. Praise to you who carry me. Praise to you who promised me. Praise to you, Almighty. Praise to you who overcame death. Praise to you who cleansed sin. Praise to you who gave life. Praise to you, oh our way. Praise to you, oh our light. Praise to you, oh who gave health. Praise to you, oh our sheltering form. Performs miracles alone. By your mighty hands you perform great things. You are great, you are holy, you live forever and ever. Glory is yours, magnificence is yours. Praise is yours, praise and honor is yours. Power is yours. The air as your chariot.
Jesus is my life. Jesus is everything for me and everything. He unbound my cords, unbound my cords. He drove out the enemy. He overcame the curse and gave me victory. Jesus found me. He found me with his mighty truth. He kept me in his arms and guided me till the end. Jesus is my God. Jesus is my life. Jesus is everything for me and everything. He redeemed me. He redeemed me from sin. He gave his spirit to comfort me as his own child. Jesus found me. He found me with his mighty truth. He kept me in his arms and guided me till the end. Jesus is my God. Jesus is my life. Jesus is everything for me and everything. Jesus gave victory. He gave me victory over the enemy. He gave the strength of faith to overcome the world. Jesus found me. He found me with his mighty truth. He kept me in his arms and guided me till the end. Jesus is my God. உண்மையிலே நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம மனம் விட்டு தேவனை ஆராதிக்க பழகும்போது அவருடைய அந்யோன்ய பிரசன்னத்தை நம்மால் தெளிவாக உணர முடியும். நம்ம அக்கம் பக்கத்தை குறித்த உணர்வோட இவங்க பார்த்துருவாங்களோ கேட்டுருவாங்களோ அல்லது சரியாக பாடணும் அப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு பாடினா முழு மனதாய் தேவனை ஆராதிக்க முடியாது. தேவனை தொழும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க பழக வேண்டும். சரி, இப்போ அடுத்து நம்ம சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி காலம் அதிகமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். 2026 வருஷத்தின் துவக்க நிகழ்ச்சியிலிருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்று பயங்கரமான காரியங்கள் உலகத்திலே இனி வருகிற நாட்களில் தீவிரமாய் அரங்கேறும் என்று. அதே மாதிரி இப்போ எல்லாம் நடக்கிறத கண்கூடாக நம்ம கவனிக்க முடியுது. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், ஆனால் பல தேசங்களில் வீடு இழந்து, வாழ்க்கை இழந்து, தங்களுடைய சரீரத்தை இழந்து, சரீர உறுப்புகளை இழந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, பல தேசங்களில் எக்கனாமிக்கல் சம்பந்தமாக ஒரு பொருளாதாரத்தில் பெரிய பின்னடை உண்டாகியிருக்கிறது. வறுமை, ஏழ்மை, இது போக யுத்தங்களினால் உண்டான பல கொள்ளை நோய்கள் இனி வருவதற்கும் ஆயத்தமாக காத்திருக்கு. இப்படி அச்சுறுத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு தேவன் கொடுத்த ஒரே ஒரு ஆலோசனை, நம்ம தேவனிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்பது தான். லூக்கா 21:36 மறக்கவே கூடாது. இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை. அவர் சொல்கிறார், இவைகளுக்கெல்லாம் இனி வரப்போகிற இந்த கொடிய காலங்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரன் வரும்பொழுது எதிர்நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு பூர்ண பாதுகாப்பு கிடைக்கும். நம்ம ஒருவேளை ஒரு பதுங்கு குழியில் போய் ஒளிந்திருக்கிறவர்கள் கூட தப்பிப்பார்கள் என்ற எந்த நிச்சயமும் இல்லை.
ஒருவேளை வீசப்படுகிற குண்டுகள், வருகிற யுத்தங்கள், போராட்டங்கள், கொள்ளை நோய்கள் இவைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ள மாஸ்க் உதவுமா? அல்லது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சில ஊசிகள், மருந்துகள் உபயோகப்படுமா? அல்லது நம்ம வெட்டி வைத்திருக்கிற அந்த பதுங்கு குழிகள் பயன்படுமா என்று பார்க்கிறோம். பயன்படுமோ பயன்படாதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபம் கண்டிப்பாய் பயன்படும். ஏனென்றால் அது கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆலோசனை. அதனால் ஜெபம் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நம்ம பல காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். இவைகள் எல்லாம் சமயங்களில் தேவனுடைய பிள்ளைகளோட நானும் கூட காத்திருந்து ஜெபித்த நேரத்தில் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன பல தீர்க்க தரிசனங்கள், அதனுடைய அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஜெப குறிப்புகளை தான் சொல்லி உங்களை ஜெபிக்க வைக்கிறாங்க. நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் இந்த ஜெப வேளையில் என்ன சொல்கிறாங்க, எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க என்பதை கவனமாக கேட்டு முடிந்தால் ஒரு குறிப்பு புத்தகத்தில் குறிப்பெடுத்து கொண்டு அதை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஜெபிப்போம் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியோடு முடிந்து விடாமல் நீங்கள் தொடர்ந்து எழுதி வைத்து கொண்ட இந்த ஜெப குறிப்புகள், ஜெப காரியங்களை வைத்து உங்களுடைய சபையிலேயோ அல்லது நீங்கள் ஒரு ஜெபக்குழு நடத்தினால் அந்த ஜெபக்குழுவிலேயோ இதை விளக்கி சொல்லி ஜெபிக்க முடியும். அல்லது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கூடி ஜெபம் பண்ணினால் உங்கள் குடும்ப ஜெபத்திலையும் வைத்து இந்த காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி இந்தந்த காரியத்துக்கு இப்படி ஜெபம் பண்ணணும் என்று ஒரு ஜெப ஒழுங்குமுறை வைத்து ஜெபிப்பது இன்னும் சிறப்பான பின் விளைவுகளை நமக்கு தரும். ஆகவே ஒரு மனதோட தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து சொல்லப்படுகிற காரியங்களை விளங்கி கொண்டு ஜெபிக்க வேண்டும். வாங்க இப்போ கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போற காரியம் சுவிசேஷ ஊழியங்களுக்காக. இதற்காக தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த நாள்ல மன்றாடி ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே சுவிசேஷம் தான். அதன் மேலதான் மற்ற எல்லா ஊழியங்களுமே அஸ்திபாரம் இடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சுவிசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, சுவிசேஷம் என்பது நற்செய்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இயேசு கிறிஸ்து இரட்சகராக நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். இன்னைக்கும் அவர் உயிரோடு எழுந்து பரலோகத்துல நமக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிறவராக ஜீவனோடு இருக்கிறார் அப்படிங்கிறத அறிவிக்கிறது தான் நற்செய்தி. சுவிசேஷ ஊழியம் அப்படிங்கிறது இந்த 5 ஊழியங்கள்ல ஒன்றாக சொல்லப்பட்டா கூட அது நம் எல்லாரும் மேலும் விழுந்த ஒரு கடமையாகவும் கர்த்தர் நமக்கு விதித்திருக்கிற ஒரு கட்டளையாகவும் இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு இது ஒரு கட்டளையாகவே சொல்லி இருக்கிறார். நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு சொல்லி. ஜனங்கள் பாவங்களினாலும் சாபங்களினாலும் கட்டப்பட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு இருளுக்குள்ளாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கணும். அப்போது அவர்களை கட்டி வைத்திருக்கிற இருள் விலகி போகும். அவர்களுடைய ஆத்மாவில ஜீவ ஒளி, அதாவது நித்திய ஒளி பிரகாசிக்கும். பரலோகத்திற்கும் பங்குள்ளவர்களாக மாற்றப்படுவாங்க. இது எத்தனை சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்களேன். இந்த கடைசி காலங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கொத்து கொத்தான மரணங்கள் எங்க பார்த்தாலும் பெருகி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். மனிதர்களுடைய ஆத்துமாக்கள் எத்தனை விலையேறப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். மறிக்கிறவர்கள் சமுதாயத்துக்கு வேணா அல்லது ஒரு செய்திக்கு வேணா ஜஸ்ட் ஒரு எண்ணிக்கையாக ஒரு நம்பர் மாதிரி அவங்க கருதப்படலாம். இத்தனை பேர் மரித்து போயிட்டாங்க, இத்தனை பேர் அந்த இடத்துல காணாம போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா தேவனுடைய பார்வையில ஒரு ஆத்துமா அப்படிங்கிறது ரொம்பவும் விலையேறப்பட்டது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்மை மீட்கும் படிக்காக இயேசுவே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அப்படிங்கிறதுல இருந்தே நம்முடைய ஆத்மாவின் மதிப்பு எத்தனை மேன்மையானது அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது இல்ல. இந்த நாட்கள்ல சுவிசேஷக ஊழியம், அதாவது சுவிசேஷகர்கள் குறைந்து கொண்டே வருகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சுவிசேஷம் அறிவித்தவர்கள் எல்லாம் இப்போது சபைகளை ஸ்தாபித்து அதற்குள்ளாக தங்களை இணைத்து கொண்டாங்க. அதுக்குள்ளாகவே தங்களுடைய வட்டாரத்தை சுருக்கி கொண்டாங்க அப்படின்னு பாக்குறோம். முந்தைய காலங்கள்ல அநேகர் இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளிநாடுகள்ல இருந்து அர்ப்பணிப்போடு கடந்து வந்து சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றினாங்க. இந்த இடத்திலேயே மரித்தும் அடக்கம் பண்ணப்பட்ட நிறைய மிஷினரிமார்களையும் சுவிசேஷம் அறிவித்த தேவ மனிதர்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆதி நாட்கள்ல காணப்பட்ட அந்த வைராக்கியம் இந்த நாட்கள்ல அருகி இருப்பதை நம்மால பார்க்க முடியுது, உணரவும் முடியுது. இதனுடைய காரணமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அநேகர் இந்த நாள்ல அது என்ன ரீசனா சொல்றாங்க அப்படின்னா, காலங்கள் கொடூரமானதாக கடினமானதாக மாறி இருக்கிறதுனாலதான் இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கர்த்தரை பற்றி பேசினாலே இன்னைக்கு பல இடங்கள்ல அடிக்கப்படுவதும் துரத்தப்படுவதும் அச்சுறுத்தல்களும் கூட பெருகி கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அர்ப்பணிப்போடும் தியாகத்தோடும் கடந்து சென்று ஊழியம் செய்யற சுவிசேஷகர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுது. அவமானப்படுத்தி ரத்தம் சிந்த பண்ணி கொலை செய்து அவருடைய குடும்பங்களை மிரட்டி அப்படின்னு சொல்லி அநேக தீமைகள் அவர்களுக்கு அடுத்தடுத்து வர்றதுனால இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் அப்படி குறைந்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். வேதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் தேவ பக்தர்கள்லாம், அதுல குறிப்பா ஸ்தேவானா இருக்கலாம், பவுலா இருக்கலாம், இவர்கள்லாம் இது போன்ற தேவ பக்தர்கள்லாம் சுவிசேஷத்திற்காக தங்கள் கழுத்தையும் கொடுக்க துணிந்தவர்கள். அவங்க பட்ட பாடுகளையும் சிந்தின இரத்தமும் தான் சுவிசேஷ ஊழியத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு அடித்தளமாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். இதை உணர்ந்து இப்படித்தான் இந்த ஊழியம் இரத்தத்தின் அடிப்படையில தான் கட்டப்படணும். சுவிசேஷம் அப்படின்னாலே கர்த்தருடைய வார்த்தைங்கனாலே இரத்தத்தின் மேலே கட்டப்பட்ட ஒரு ஊழியம் தான் இது. இதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பயமின்றி தைரியமாக கர்த்தருக்கென்று எழும்பணும். சுவிசேஷகர்களின் எண்ணிக்கை இந்த நாள்ல அதிகமா பெருகணுங்கிறதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். எந்தெந்த வழிகள்லாம் சுவிசேஷம் ஜனங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டுமோ அந்தந்த வழிகளுக்கேற்ற ஆயத்தங்கள் இந்த நாட்கள்ல தீவிரமாக செயல்படுத்தப்படணும், பாதைகள் அமைக்கப்படணும். புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல உபத்திரவங்கள் உண்டான போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, அப்போஸ்தலர் 8 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சிதறி திரிந்தவர்கள் எங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்களேன், அது எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் சொல்லி. அந்த இடத்துல அவங்களை சுற்றிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், துரத்தப்படுறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல அவங்க ஃபேமிலி இருக்கா இல்லைன்னு தெரியல, எல்லாம் சிதறி எங்கெங்க கிடைக்குதோ அங்க ஓடுறாங்க. ஆனாலும் எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களும் எப்படிப்பட்டதான சிச்சுவேஷனுமே வந்தா கூட சுவிசேஷத்தை அறிவிப்பதை மட்டும் அவங்க விட்டுவிடவே இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு நமக்கு பல வசதிகள் வந்துருச்சு. ஆனா அவர்களை போல அந்த வாஞ்சையும் வைராக்கியமும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கறத தானே நம்ம இந்த நாள்ல புரிந்து கொள்ளணும். சுவிசேஷ ஊழியத்துல தேவனை அறிவிக்கும் போது ஒரு முக்கியமான காரியம் ரொம்ப அவசியமாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வாக்கினாலும் இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் ஜீவிக்கிறார் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு நிரூபித்து காட்டணும், மெய்ப்பித்து காட்டணும். அப்ப நம்ம எதுவுமே சொல்லாமலே அதை பார்க்கிற ஜனங்கள் கேள்விகள் என்று கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க. இப்படிதான் ஆதி நாட்கள்ல ஊழியம் நடைபெற்றது. அதே போல காரியங்கள் இந்த நாட்கள்ல சுவிசேஷகர்களின் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் அவர்களை வல்லமே எடுத்து பயன்படுத்தணுங்கிறதுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 8:12-13 இதுல பிலிப்பு பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிலிப் அப்படிங்கிற தேவ மனிதர், இவர் மூலமாக நடைபெற்ற அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளம். இதை கண்டு ஜனங்கள் பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போலதான் இந்த கடைசி நாட்கள்லயும் மறுபடியுமாக ஒரு சுவிசேஷகர்களின் சேனை திரளாக நம்முடைய தேசத்திற்கு எழும்பணும். அவங்க கண்டிப்பாக தேவையாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, 2 மடங்கு வேகத்துல இந்த கடைசி நாட்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ரொம்பவுமே அவசியமாக இருக்கு.
இயேசு கிறிஸ்து இரட்சகராகவும் ராஜாதி ராஜாவாகவும் சீக்கிரத்திலே இந்த பூமியில வரப்போகிறார். அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்துல நம்மை அவரோடு இணைத்து கொண்டு நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து நித்திய காலமாக அவரோடவே நம்ம ஜீவிக்க போறோம் அப்படிங்கிறது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்படணும். அப்போ முடிவு வரும் அப்படின்னு சொல்லி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுல இருந்து நம்மால என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னு சொன்னா, சுவிசேஷகர்களின் பணி அந்த காலகட்டத்தோடு முடிந்திரல, கடைசி காலம் வரைக்கும், ஏன் அவருடைய வருகைக்கு முன்பதாக வரைக்கும் சுவிசேஷக பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கணுங்கிறது தான் இந்த வசனத்துல இருந்து நம்மால அறிந்து கொள்ள முடியுது. ஆகையினால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாரும் சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் திரளான சுவிசேஷகர்கள் நம்முடைய தேசத்துல எழும்பி கர்த்தருக்கென்று அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வைராக்கியமாய் ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை அடைந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சுவிசேஷக ஊழியம் திரளாய் எழும்பணும். சுவிசேஷகர்கள் தேசத்துல திரளாய் எழும்பி கிறிஸ்துவை அறிவிக்கணும். இதற்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அதே போல அவர்களை கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வரங்களினாலும் வல்லமைகளினாலும் நிரப்பி எடுத்து பயன்படுத்தவும், அவர்களுக்கு எதிராக கிரியை செய்கிற சகல சாத்தானின் தந்திரங்களும் கட்டப்படணுங்கிறதுக்காகவும், அவர்களுக்கு விரோதமாக தீமைகளை கொண்டு வரணும்னு சொல்லி மனிதர்களை இயக்கி கொண்டிருக்கிறான்ல, சாத்தானுடைய எல்லா திட்டங்களும் ஒன்றுமில்லாமலே போகணுங்கிறதுக்காக நம்ம இந்த நாள்ல போராடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் தேசமெங்கிலும் திரளான ஜனங்கள் இருளில் இருக்கிறத பார்த்து ஆண்டவரே தேவனுடைய பாதத்துல மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவரே தேசமெங்கிலும் ஆண்டவரே திரளான சுவிசேஷகர்களை கர்த்தர் எழுப்பி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாரத்தோடு ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆண்டவரே வைராகியத்தோடு ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் திரளாய் எழுப்பி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய வரன்களினாலும் வல்லமைகளினாலும் கர்த்தர் நிரப்பணும். ஆண்டவரே அவர்கள் மூலமாய் கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்யும் போது ஆண்டவரே திரளான ஜனங்கள் விசுவாசிப்பாங்களே, ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்வார்களே, சொந்த ரட்சகராய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களே. ஆண்டவரே நாங்கள் பவுலை பார்க்கிறோமே ஆண்டவரே அப்பா, அவர்கள் ஊழியம் செய்த போது ஆண்டவரே உலகம் முழுவதிலும் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீங்க வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினீங்களே. ஆண்டவரே மூலமா பெரிய அதிசயங்களை கர்த்தர் நிகழ்த்தினீங்களே. ஆண்டவரே அப்படி சுவிசேஷர்களை கர்த்தர் எழுப்பி தர நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே தடை செய்யும்படிக்கு எழும்புகிற மனிதர்கள் தொடப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட வேண்டுமாய் ஆண்டவரே தேவனுடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா, நீங்க திரளான சுவிசேஷர்கள் எங்க தேசத்துல எழுப்பி தர போற நல்ல கிருபைக்காய் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, சுவிசேஷகர்களுடைய நோக்கம், சுவிசேஷ ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அர்ப்பணித்து வருகிறவர்களுடைய நோக்கம் மாறிடவே கூடாது. தேவ சித்தம் நிறைவேற பூரணமாக அவர்களை அர்ப்பணித்து முழு பலத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அதே போல சுவிசேஷத்தின் கதவுகள் இந்த நாள்ல திறக்கப்படணும். எங்கெங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ தேவ ஆவியானவர் முன்பதாக கடந்து சென்று அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாசலையும் நமக்கு திறந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உபத்திரவங்களை கண்டு ஒரு நாளும் யாரும் பயந்து பின்வாங்கி போயிடக்கூடாது, திசை மாறி போயிடக்கூடாது. தேவனாய் கர்த்தர் அவர்களை பரிபூர்ணமாக தம்முடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக சுவிசேஷகர்களுக்காகவும் சுவிசேஷ பணிகளுக்காகவும் பாரத்தோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, இதோ இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா, கடைசி காலத்துல ஆண்டவரே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற சுவிசேஷர்களுக்காக உங்க பாதத்துல மன்றாடுதலோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சுவிசேஷர்கள் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக ஆண்டவரை நிறைவேற்றத்தக்க வண்ணமாய் ஆண்டவரே அவர்கள் தங்களை முழுமையாய் உடைய பாதத்தில் அர்ப்பணித்துக் கொண்டவர்களாய் ஆண்டவரை கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தத்தின்படியாய்
தேவ ஒத்தாசையோடு கூட நிறைவேற்றத்தக்க வேண்டுமாறு ஆண்டவரே உங்க கரத்துல அவர்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உபத்திரங்களை கண்டு பின்வாங்காதபடிக்கு ஆண்டவரே அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், தேவனுடைய ஆவியினாலே பலப்படுத்தப்பட்டவர்களாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவனுக்கென்று வைராக்கியமாய் எழும்பி உலகம் எங்கு கர்த்தாவே ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றத்தக்க வண்ணமாய் புறப்பட்டு செல்லத்தக்க வண்ணமாய் கர்த்தர் ஒவ்வொரு சுவிசேஷர்களையும் நீங்க பயன்படுத்த வேண்டுமாறு உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே அப்பா, ஒரு பவுலை போல தீமோத்தேயை போல கர்த்தாவே இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் எழும்பி கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க வண்ணமாய் ஆண்டவரே அவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படத்தக்க வண்ணமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வசனத்தை ஆண்டவரே திருவசனத்தை சொல்லும்படியான ஆண்டவரே வாசலை கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய கர்த்தத்தாமே ஆண்டவரே அப்பா தொடர்ந்து ஆண்டவரே அவர்களை நீ வல்லமையால் பயன்படுத்தும்படிக்காய் எனக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாய கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பு ஒவ்வொரு சுவிசேஷர்களுக்கும் உண்டாகும்படிக்காய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் தூய பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஜெபம் பண்ணது நம்ம மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் நம்மோட கூட இருந்து ஜெபித்தார். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிக்கும்போது நம்முடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்வார். உதவி செய்து வாக்கு கடங்காத பெருமூச்சலோட நம்மை ஜெபிக்க வைப்பதும் ஆவியானவர் தான். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த ஜெப வேளையிலே பிரத்யட்சமாக உணர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்போ அடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்முடைய ஊழியத்தை பற்றி 1-2 விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். நம்ம புதிதாக வெளியிட்ட நம்முடைய புத்தகங்கள் வெகு வேகமாக நம்முடைய வாசகர்களால் விரும்பி வாசிக்கப்படுகிறது. மாத்திரல்ல, வேறு மொழிகளில், மலையாள மொழியில், அப்புறம் ஹிந்தி மொழியில், கன்னட மொழியில் நம்ம வெளியிட்ட புத்தகங்கள் கூட தாங்கள் மாத்திரம் வாசிக்காமல் தங்களுக்கு தெரிந்த தங்கள் மொழியை பேசுகிற மற்றவர்களுக்கும் நிறைய பேர் பல்காக வாங்கி அவர்கள் அங்கே விநியோகம் செய்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம். இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த காரியங்கள். இதை மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லும்போது உண்மையிலே நம்ம தேவனுக்கு ஒரு ஊழியம் செய்கிறோம். மறைமுகமாக அதோடைய ஆசீர்வாதத்தை தெளிவாக நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுக்கு நம்முடைய வெளியீடுகளான புத்தகங்கள் தேவை என்றால் நீங்கள் நம்முடைய அலுவலகத்தின் முகவரியோட தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு ஆர்டர் பண்ணலாம். அல்லது முடியல, ஆன்லைன் மூலம் நாங்கள் வாங்க விரும்புகிறோம் என்றால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இணையதளங்களிலே நம்முடைய புத்தக சேவை நடைபெற்று வருகிறது. அமேசானில் உள்ளே போய் என் பேரை டைப் பண்ணிங்கன்னா, அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் போய் என் பேரை டைப் பண்ணிங்கன்னா அதில் நம்முடைய புத்தகங்கள் என்னென்னலாம் விற்பனைக்கு இருக்கிறது என்பதை அங்கே சொல்லியிருப்பாங்க. அந்த வழிமுறைகளை பின்பற்றும்படி அன்பாக கேட்கிறேன். தினசரி அமேசான் மூலம், ஃப்ளிப்கார்ட் மூலம் நிறைய புத்தகங்கள் விநியோகம் ஆகி கொண்டிருப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய புஸ்தக ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகளை பல பேருக்குள்ளே அவர் விருத்தியாக்கி கொண்டு வருகிறார். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கும் நீங்கள் காட்டுகிற ஊக்கமான ஈடுபாட்டிற்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வசனத்தில் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நல்லா கவனித்து கேளுங்க. ரொம்ப முக்கியமான செய்தி, காரியம் இதில் இருக்குது. மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22 to 25 வரைக்கும். இதில் பாருங்க, கர்த்தர் தான் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். கையில்லாதவங்க, கால் இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க, பார்வை இல்லாதவங்க, பேச முடியாதவங்க, எவ்வளோ அற்புதம். ஆனால் சில அற்புதங்கள் ரொம்ப வித்தியாசமான முறையிலே செய்யப்பட்டிருக்கும். அது மாதிரி ஒரு வித்தியாசமாக செய்யப்பட்ட ஒரு அற்புதத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 22 சில வசனங்களில் அது அடங்கி இருக்கிறது. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் இருந்திருக்கலாம், அல்லது அவருடைய உறவினர்கள் இருக்கலாம்,
அவனுடைய நல் வாழ்க்கை குறித்து அக்கறை உள்ள யாரோ சிலர் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை தொடுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். பாதிக்கப்பட்டவங்க தான் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அல்ல, அவனை சார்ந்தவர்களும் அவனுக்காக வேண்டிக் கொள்ளலாம். அவனுடைய நிலையை குறித்து யார் பரிதபிக்கிறாங்களோ அவங்களும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. இனி நடக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். என்ன பாருங்க, அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய், எந்த இடத்துலையும் கர்த்தர் அப்படிலாம் அற்புதம் செய்யலை. அவர் என்ன செய்வார், சொன்ன உடனே மேலே கைகளை வைத்து சித்தமுண்டு சுத்தமாகு, அவ்வளோதான். அவர்களை தொட்டு கைகளை வைத்து அவர்களை பார்த்து எழுந்து நட, அல்லது எப்பத்தா உன் காதுகள் திறக்கப்படட்டும் கண்கள் இப்படிதான். ஆனால் இங்கே இவர்கள் சொன்ன உடனே வான் சொல்லி கையை பிடிச்சி இழுத்து அழைத்து கொண்டு போய் கிராமத்துக்கு வெளியே கூட்டு வந்துட்டார். அவன் பின்னாலே போகிறான். அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்துனா ஸ்பிட், துப்பி, அவர் தன்னுடைய எச்சிலை அவனுடைய கண்ணு மேலே துப்பி அவன் மேல் கைகளை வைத்து எதையாவது பார்க்கிறாயா என்று கேட்டார். யார்கிட்டையுமே கர்த்தர் சுகமாயிட்டியா அப்படின்னு கேட்டதில்லை. அவன் சுகமாயிட்டான்னு தெரியும் அவருக்கு. இது பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எங்கேயுமே கர்த்தர் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு, அவ்வளோதான். சுத்தமாயிட்டியாப்பா கேட்க மாட்டார், ஏன்னா அவர் தெரியும் சுத்தமாயிட்டான் அப்படின்னு. ஆனால் இங்கே கேட்குறாரு, அவன் மேலே கைகளை வைத்து எதையாவது காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, அப்படியே கண்ணை ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். இயேசு தொட்டு உடனடியாக அற்புத விடுதலை. இயேசுனுடைய தொடுகை அப்படித்தான். இயேசு ஒருவனை தொட்டால் அவனுக்கு உடனடி அற்புதம், இன்ஸ்டன்ட் ஹீலிங். அப்படி தான் நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இங்கே அவன் சொல்கிறான், ஐயா எனக்கு ஏதோ தெரியுது, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன், மரம் மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஏன் ஒரு அற்புதம் செய்வதற்கு 2 தொடுதல் கர்த்தருக்கு அவசியமாயிற்று? 2 தொடுதல் ஏன் அவசியம்? அது ஒரு சப்ஜெக்டு. இன்னொன்று என்னென்னா, மனுஷரை மரங்களைப் போல பார்ப்பது. ஒரு காரியத்தை நம்ம கண்ணுக்கு தெரிகிற காரியம்தான், ஆனால் அதை நம்ம வேறு விதமாக விளங்கி கொள்ளுவோம். அல்லது வேறு ஒரு காட்சி இருக்கும், அதை நம்ம வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய அபிப்பிராயங்களை செய்வதோ இயங்குவதோ நம்ம செஞ்சிருவோம். இந்த மாதிரியான காரியங்களுக்கு இந்த காட்சி பிழை என்று பெயர். காட்சி பிழை. நான் பார்க்குற காட்சி பிழையாக எனக்கு தோன்றும், காட்சி பிழை. இந்த வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் ஆப்டிக்கல் இல்யூஷன் என்று சொல்வார்கள். நம்ம பார்க்குறதுல ஒரு இல்யூஷன், வேறு ஒன்று மாதிரி தெரியும் நமக்கு பார்த்தா. அது இருட்டு நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அப்படி தெரியும். ஒரு ரோட்டு ஓரத்தில் வரும்போது எதையாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மைல் கல், ஒரு குத்துக்கல், யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரி, முடியெல்லாம் விரித்து போட்டிருக்கிற மாதிரி நம்ம கண்களுக்கு தெரியும். ஆப்டிக்கல் இல்யூஷன். இந்த காட்சி பிழை என்பது ஒன்றை வேறொன்றாக அறிந்து கொள்வது, பார்ப்பது. அது பேர் தான் காட்சி பிழை. நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு செவத்தில் நீர்த்தாரை என்று சொல்லுவாங்க. செவத்தில் மழை பெஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே கரையாக இருக்கும். அதை கொஞ்ச நேரம் உத்து பார்த்தீங்கன்னா அதில் சில உருவங்கள் தெரியும். மேகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேகத்தில் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும்போது ஒரு ஆள் உருவம் மாதிரி, அப்படியே உருவங்கள் மாதிரி தெரியும். இதுக்கு பேரெல்லாம் ஆப்டிக்கல் இல்யூஷன் என்று பெயர். ஒன்றை வேறொன்றாக உருவகப்படுத்துவது. இது ஒரு ஆர்ட்டே இருக்குது. பாருங்கள், கையை வச்சுக்கிடுவாங்க, 2 கைகளை வச்சுக்கிடுவாங்க, தன்னுடைய கழுத்தை வச்சுக்கிடுவாங்க, எதிரில் ஒரு லைட்டு போட்டுக்கிடுவாங்க. அந்த லைட்டு விழக்கூடிய இடத்துல தங்கள் கைகள் மூலம் நிழல்களை உருவாக்குவதன் மூலம் அந்த நிழலில் என்ன செய்வாங்கன்னா, அனிமல்ஸ் மாதிரி மிருகங்களுடைய முகங்கள், தலைகள் போன்ற உருவங்களை கொண்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அது ஒரு ஆர்ட். அதை என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஒன்று வச்சுருப்பாங்க, வெறும் கை தான். அந்த கையை இந்த பக்கத்தில் ஒரு லைட் வச்சுருப்பாங்க. கையை இப்படி மாற்றி மாற்றி வைக்கும்போது அந்த நிழலிலே விழுகிற பிம்பம் வேறு மாதிரி, ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி, யானை மாதிரி, கார் மாதிரி,
புலி மாதிரி, குரங்கு மாதிரி நிறைய தெரியும். தொப்பி போட்டிருக்கிற மனுஷன் இப்படிலாம் பார்ப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், ஒரு மனுஷனுடைய நிழல் அல்ல, வெறும் கை விரல்களின் நிழல். ஆனால் அது பார்க்கும்போது நமக்கு ஒரு மனுஷன் மாதிரி, அது பேசுமெல்லாம் செய்யும். இந்த விரலை அசைச்சாங்கன்னா பேசுவாங்க. அதற்கு பேர் ஷேடோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஓம்ப்ரோமியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலை உலகத்தில் ரொம்ப பிரபலமானது. இப்போ நிறைய இடத்துல இல்லை அது. இவைகளை அந்த ஷேடோகிராஃபி என்று சொல்லுகிற அல்லது ஷேடோ பப்பட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் சில பிம்பங்களை, மாய பிம்பங்களை உருவாக்குவாங்க. ஒன்றை வேறொன்றாய் பார்ப்பது. இவன் பாருங்க, மனுஷன் மரம், மனுஷன் எங்கே இருக்குது, மரம் எங்கே இருக்குது பாருங்க. ஆளை பார்க்குறான், கண் பார்வை வந்துருச்சு, ஆனால் சரியான பார்வை வரல. பார்வை வந்துருச்சு, ஆனால் சரியான பார்வை வரல. ஒன்றை வேறொன்றாக அவன் விளங்கி கொள்ளுகிறான். இது பேர் ஆப்டிக்கல் இல்யூஷன் என்று பெயர். அல்லது நம்ம பார்க்குற ஒன்றை, அவன் பார்த்தது உண்மையிலே அவனுக்கு மரம் மாதிரி தான் தெரிஞ்சது, ஆனால் பார்க்கிற ஒன்றை வேறொன்றாக புரிந்து கொள்ளுகிறோம். மனுஷர் தான், ஆனால் எனக்கு அது மரமாக தெரியுதே அப்படின்னு கர்த்தரிடத்தில் சொன்னான். ஏன் இந்த காரியம் நடைபெறுகிறது? சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இல்யூஷனை ரோட்டில் பார்க்க முடியும். ரோட்டில் பார்க்குறது பேர், நல்ல ஒரு வெப்பம் நிறைந்த ஒரு நல்ல ஹைவேஸ் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா, நல்ல ஒரு 35 டிகிரி 40 டிகிரி வெயில் அடிக்கிற நேரத்தில் காரில் போகும்போது தூரத்தில் மழை பெஞ்சு கீழே தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. அதை ரோட்டில் பார்க்குறத விட டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறவங்க கண்ணுக்கு தூரத்தில் பார்த்தா அப்படியே தண்ணி ஓடுற மாதிரியே தெரியும். அந்த தண்ணீருக்கு பேர் கானல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க, மிராஜ் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில். இந்த கானல் நீர் என்பது நமக்கு வேறு தோற்றத்தை தரும். நம்ம பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். போக 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 அந்த தண்ணி பின்னால் போய்கொண்டே இருக்கும். ஏன்னா அது உண்மையான தண்ணி இல்லை. அந்த இடத்துல வெப்பத்தினால் உண்டாகிற வெப்ப சலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய மிருகங்கள் ஏமாந்துடும். மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து தூரத்தில் பார்த்தா அந்த மான்களுக்கு ஒரு தண்ணீர் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கிட்ட போக போக அது விலகி தூரமாய் போகிறது தெரியும். இந்த மாதிரியான ஒரு கருத்து பிழை, ஒரு காட்சி பிழை, கேட்குற விஷயத்தில் கூட சில சமயத்தில் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு வேறு ஒன்றாக விளங்கிவிடும். அது கூட ஒரு பிழை தான். இந்த எல்லாமே ஒன்று நம்ம பார்க்கறது, கேட்கறது, அதில் அவங்க சரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம விளங்கி கொள்ளும்போது அதை தப்பாய் விளங்கி கொள்ளுவோம். சிலப்பதிகாரத்தில் கூட ஒரு காரியம் சொல்லுவாங்க, அந்த கோவலனை, அந்த பொற்கொலனை கொண்டு வா அப்படின்னு ராஜா சொன்னாராம். அதை கேட்டவனுக்கு கொன்றுவான்னு கேட்டு அவனை கொண்டுட்டான் போய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேதத்திலே கூட பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கும்போது தவறாய் கேட்டுவிடு, நீங்கள் அப்படித்தானே சொன்னீங்க, எனக்கு அப்படித்தானே கேட்டுச்சுன்னு சொல்கிறவங்கள நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம். கர்த்தருடைய தொடுகை எல்லா இடத்துலையும் கர்த்தர் தொட்ட உடனே குணமாகறாங்க. இவனுக்கு மாத்திரம்தான் 2 தடவை முயற்சி, 2 தடவை. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய தொடுகை முழுமையானது தான். கர்த்தருடைய தொடுகை அறகுறையாக கர்த்தர் தொடலை, அவருடைய தொடுகை முழுமைதான். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவன் இருக்கான் பாருங்க, அவனுடைய விசுவாசம் குறைவுள்ள விசுவாசம். அவனுக்கு ரொம்ப விசுவாசம்லாம் கிடையாது. அவங்க நண்பர்கள் அவனை கொண்டு வந்ததுனால அவன் வந்திருக்கிறான். என்ன நடக்க போகுது, நானும் பிறப்பிலிருந்து நான் எதையும் பார்த்ததில்லை, ஏதோ நண்பர்கள் சொல்லுகிறார்கள் என்று வந்திருக்கிறான். அவனுக்கு விசுவாசத்தில் குறைபாடு. ஆகவே நமக்கு விசுவாசத்திலே குறைபாடு இருந்தால் நம்ம பெற்றுக்கொள்ளுகிற தேவனுடைய காரியத்தில் குறைபாடு வந்துவிடும். சிலர் அரைகுறை ரட்சிப்பை பெற்றிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அரைகுறை ரட்சிப்புனா என்னங்க, இதுவரைக்கும் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், அல்லது வேறு விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருந்தோம், அப்போ இயேசு உண்மையான தெய்வம் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டோம். ஒரு கூட்டத்துக்கு போனோம், அங்கே சொன்னாங்க, எனக்கு அழுகழுகையாக வந்தது, இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அப்படின்னு நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்போ இவர் கர்த்தருடைய ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். இப்போ இவன் ரட்சிக்கப்பட்டான். ஆனால் வீட்டுக்கு திரும்பி வந்த பிறகு அந்த பழைய வாழ்க்கையில் என்னமே மாற்றம் இல்லை. அதே தான், பழைய நண்பர்கள், பழைய வாழ்க்கை, பழைய பழக்க வழக்கங்கள். இப்போ என்னென்னா, இயேசுவை தன் வாழ்க்கையில சேர்த்து கொண்டான்.
முந்தைய அவரை எதிர்த்தான், அவரை நம்பவில்லை, இப்போ அவரையும் நம்புகிறான், அவ்வளோதான். அப்போ இந்த ரட்சிப்பு என்ன சொல்கிறது? இது அரகுர ரட்சிப்பு, அரகுர தொடுதல். கர்த்தர் தொடுகை முழுமையானது தான், அறகுறையாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு 2வது தொடுகை அவசியமாக இருக்குது. இவன் விசுவாசத்தில் ரொம்ப குறைவுள்ளவன். அந்த இடத்துல அந்த நண்பர்கள் தான் கொண்டு வந்தாங்க. இவன் அவரை பார்த்து, ஆம் ஆண்டவரே என்னை தொடும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்திமைவை போல இவன் கூப்பிடலை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று பர்திமை கூப்பிட்டாரே, அப்படி கூப்பிடலை. சொல்கிறாங்களே, வந்தோம் ஐயா, அவங்கள பற்றி சொன்னாங்க, அதான் வந்து பார்த்துட்டு போகலாம், ஜோமெண்ட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. ஆகவே தான் கர்த்தர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், அவரை பாருங்கள், அவனுடைய விசுவாசம், கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும்னு ஷார்ப்பான விசுவாசம் இருந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு நூற்றுவர் தலைவன் தன் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான் என்று சொன்னபோது, இயேசு வாங்க போவோன்னு சொன்னால், அப்போ அவன் சொன்னான், ஐயா நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் அபாத்திரம் உள்ளவன், எனக்கு அந்த தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும், இங்கிருந்தே ஒரு வார்த்தை சொல்லும், அவன் பிழைப்பான். அது ஒரு டைப் விசுவாசம். ஆனால் இவனுக்கு இங்கே பாருங்கள், இவனுடைய விசுவாசம் நம்ம சொன்னால் நம்ப மாட்டான். இவனுக்கு அந்த வார்த்தையினால் அந்த சுகம் வரும், நம்ப மாட்டான். அதனால் இவனை குணமாக்குவதற்கு அவனுடைய விசுவாசத்தின் அளவுக்கு ஏற்றபடி அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காரியத்தை செய்து தம்முடைய உமிழ்நீரை அவன் மேலே உமிழ்ந்தார். இயேசு எல்லா இடத்துலையும் இப்படி செஞ்சதில்லை. இன்னொரு சந்தர்ப்பத்தில் கீழே உமிழ்ந்து சேருண்டாக்கி ஒருவனுடைய கண்ணில் பூசி சீலவாம் குளத்தில் போய் கண்ணை கழுவுன்னு சொன்னார், அது ஒரு சம்பவம். ஆனால் இங்கே பாருங்கள், இவனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டு, கண்ணில் உமிழ்ந்து இப்போ எதையாவது பார்க்குறியா அப்படின்னு கேட்டார். ஏன்னா சிலர் ஏதாவது ஒன்றின் மூலம் ஒரு அற்புதம் வந்தால்தான் அதை நம்புவார்கள். இன்றைக்கி கூட பாருங்கள், ஜெபக்குழுக்களில் கூட்டங்களில் என்ன ஜெபம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உமிழ்வதற்கு சமந்தான். இயேசு குணமாக்க நினைத்தால் ஒரு வார்த்தையில் உங்களை குணமாக்கிடுவார். நீங்கள் ஜெபம் பண்ண உடனே பரிசுத்தாவியானவர் தொட்ட உடனே நீங்கள் குணமாயிருவீங்க. ஆனால் எதற்கு நம்ம இதற்கு இடையிலே ஒரு எண்ணெய் இதெல்லாம் வைக்கிறோன்னா, எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்காது. விசுவாச குறைவுள்ளவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு எண்ணெய் கொடுத்தாங்க, அந்த எண்ணெயை தொட்டு வச்சதுனால குணமாறேன் என்று அவர்கள் ஒரு ஊடகத்தை நம்புவார்கள், நடுவில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்புவாங்க. தப்பு இல்லை, அவங்க விசுவாசத்தின் அளவு அவ்வளோதான். அதனால் ஆனால் கர்த்தர் குணமாக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன வச்சா குணமாக்கிட்டு இருந்தார்? இயேசு தன் வாழ்க்கையில் எத்தனை அற்புதங்களை செய்தார். வாழ்ந்த காலத்தில் எண்ணெய் போட்டால் ஜெபம் பண்ணார்? இல்லை, அவர் கைகளை வைத்தார், வார்த்தைகளை அனுப்பினார், சுகமாக்கினார். உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ ஏன் எண்ணெய் கொடுக்குறாங்க? தப்பில்லை. சிலருடைய விசுவாசம் குறைவாக இருக்கும். இந்த எண்ணெயில் ஒரு பவர் இருக்குது, கர்த்தர் அதை தொட்டிருக்கிறாரு, அதில் கர்த்தர் அதன் மூலம் கிரியை செய்கிறார் என்று சிலர் நம்புவாங்க. எதுவுமே இல்லாவிட்டால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியவே தெரியாது. போனேன், சரி நீ குணமானாய் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியலைங்கம்மா. அதனால் சில காரியங்களை அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்றபடி செய்ய வேண்டி இருக்கிறது. இயேசு அப்படித்தான் செய்தார். அவன் வந்தான், அவன் கையை பிடிச்சி அவனுக்கு கொண்டு வரும்போதே அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இவனுக்கு விசுவாசம் இல்லை. அப்போ இவனுக்கு விசுவாசம் உண்டாக்கணும்னு சொன்னால் இவனை வேறு விதத்தில் தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் அவனுடைய கண்ணில் உமிழ்ந்து, இப்போ எதையாவது பார்க்குறியான்னு கேட்டார். ஏன் கேட்டார் அப்படின்னா, மற்ற யார்ட்டையா கேட்டிருக்காரா? நீ எழுந்து நட, இப்போ உனக்கு நடக்க முடியுதான்னு பாரு. கேட்கல, நட, அவ்வளோதான். நான் உன்னை தொட்டேன், சுகமாகி இருக்கிறாயான்னு பாரு, செக் பண்ணு சொன்னாரா? சொல்லலை. இவனை மாத்திரம் செக் பண்ணுனார். ஏன்னா அவர் வல்லமை வெளிப்பட்டது, அவன் வாங்கினதில் குறை இருக்குது. இப்போ கர்த்தர் அவன் எந்த அளவிலே தன்னுடைய வல்லமையின் அற்புதத்தை பெற்றிருக்கிறான் என்று சோதிக்கும்படிக்கு தான் எதையாவது பார்க்குறியான்னு கேட்டார். நல்ல வேளை சொன்னான். இல்லாவிட்டால் அவன் நடக்கிற மனிதர்களை மரங்களை போல பார்க்குற அளவோட வீட்டுக்கு திரும்பி போயிருப்பான். எவ்வளோ பெரிய ஆபத்து பாருங்கள். மனிதன் மரம் மாதிரி தெரியும். மரம் நினச்சி எவனையா வெட்டிட்டானா என்ன ஆகும்? மரம்னு நினச்சி யாரையாவது போய் உரைச்சிட்டானா என்ன ஆகும்? அப்போ யோசித்து பாருங்கள். ஒரு சரியான காட்சி இல்லாதபடி ஒரு காட்சி பிழையோட, ஒரு அரைகுறை தொடுதலோட அவனை அனுப்ப கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அவனுடைய பார்வையிலே குறை இருக்கிறது. அவன் காண்கிற காட்சியை வேறு விதமாய் விளங்கி கொள்ளுகிறான்.
பார்வை குறைபாடு இருக்குது. அவனுக்கு பார்வை வந்தது நிஜம், ஆனால் முழுமையாக வரல. கர்த்தர் கேட்குறார், இவன் எந்த அளவுக்கு அதை பெற்றிருக்கிறான், உனக்கு ஏதாவது தெரியுதாப்பான்னு கேட்குறார். இப்போ அவன் சொல்லுகிறான், ஒரு வேளை மற்றவங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, கர்த்தர் கேட்கலைன்னா அவன் என்ன நினச்சிருப்பான். அவன் இப்படி தான் சுகமாகும் போல் நாள் ஆக ஆக நல்லாயிரும். இப்போ ஆரம்பத்தில் இப்படி இருக்கும் போல் நாள் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த கண் பார்வை திரும்பி வந்துடுன்னு, ஐயா ரொம்ப நன்றி, இப்போ எனக்கு பார்வை வந்துருச்சுன்னு போயிருப்பான். பார்வை வந்தது பெருசு இல்லை, அது எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது தான் பெருசு. ரட்சிப்பு வந்தது பெருசு இல்லை, அந்த ரட்சிப்பு எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறது தான் பெருசு. வரங்கள் வந்தது பெருசு இல்லை, அது எந்த அளவுக்கு வந்திருக்கிறதுங்கிறது தான் பெருசு. கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவில் இருக்கிறது தான் பெருசு. பார்வை வந்துருச்சா, இது வரைக்கும் எனக்கு இருட்டாக இருந்துச்சு, இப்போ எனக்கு வெளிச்சம் தெரியுது, மனிதர்கள் தெரியுறாங்க, ஆனால் மரம் மாதிரி தெரியுறாங்க, அது வேற. பார்வை வந்துச்சா, பார்வை வந்துருச்சு, ஆனால் அது பரிபூர்ணமாய் வரவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பரிபூர்ணமாக இன்னும் வரவில்லை. ரட்சிப்பு வந்திருக்கும், இன்னும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, ஒரு சபைக்குள்ளே சண்டை போடுறானே. மனுஷனால் கற்பிக்கப்பட்ட அந்த பாரம்பரியங்கள், இதை குறித்து பேதுரு சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சாபத்திலிருந்து மாத்திரம் இல்லை, பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, மனுஷரால் வீணாய் கற்பிக்கப்பட்ட பாரம்பரியங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிற்றே. நிறையா பேர் அப்படி விடுதலை ஆக்கலை. அது அவர்கள் கர்த்தர் சொல்லாத பல காரியங்களை பிடிச்சிருப்பாங்க. இது எங்கள் ஜாதிக்கு உண்டான சபை, இது உங்கள் ஜாதிக்கு உண்டான சபை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க தான் பாட்டு பாடுவாங்க, கைதட்டுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க, அந்நிய பாஷையும் பேசுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பழைய பாரம்பரியங்களை விட்டுருக்க மாட்டாங்க, பழைய கலாச்சாரத்தை விட மாட்டாங்க, பழைய பாவத்தை விட மாட்டாங்க. அவர்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இந்த அரைகுறையாய் இவன் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை போன்றது. அறகுறையா நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, கவலைப்படுறதில்லை. நான் உண்மையிலே முழுமையாய் கர்த்தரை நான் கவலைப்படுறதில்லை. ஏதோ நான் வந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், என்னை தொட்டார், பார்வை வந்து விட்டது. பார்வை வந்துருச்சுப்பா, ஆனால் அந்த பார்வை உனக்கு முழுமையாக வந்துருச்சா, அதான முக்கியம். கர்த்தர் அவனிடத்தில் கேட்டார், முழுமையாக நீ பார்க்குறியா, நீ என்ன காண்கிறாய், ஏதாவது காண்கிறாயான்னு கேட்குறார். ஆமாண்டவரே, பார்வை வந்துருச்சு. மனிதர்கள் மரம் மாதிரி தெரிகிறாங்க, இது தப்பு இல்லை. அது கண்ணே தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, கண்ணு தெரியுது ஆனால் தப்பாக தெரியுதுன்னா போச்சு. அது இப்படி ஒரு தொடுகையிலே அதை பெற்றுக்கொள்வதில் முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடியாத விசுவாசிகள் இருக்கிறாங்க. முழுமையாய் பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தரனை தொட்டு விட்டார், ரட்சித்து விட்டார், விடுவித்து விட்டார் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய அற்புதம் எல்லாம் முழுமை தான். ஆனால் பெற்றுக்கொள்ளுனதுக்காக பாருங்க, அவன்தான் அறகுறை. அப்போ எவ்வளோ கொடுக்குறானோ அந்த அளவுக்கு தான் அவர் கொடுக்கிறத இவர்களால் இவ்வளவுதான் உள்ளே கிரகித்து கொள்ள முடிகிறது, உள்ளே அந்த அற்புதத்தை ஈர்த்து கொள்ள முடிகிறது, அந்த அபிஷேகத்தை அவ்வளவுதான் ஈர்த்து கொள்ள முடிகிறது. இது ஒரு ஆபத்து. இவர்கள் தாங்கள் காண்கிறதை வைத்தே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்படி இந்த அறகுறை பார்வை இருக்கிறவனுக்கு என்னென்ன ஆபத்து வரும் பாருங்க. அவன் மேலோட்டமாக எதை பார்க்குறானோ அது அவனுக்கு உண்மை மாதிரி தெரியும். பார்த்த உடனே, ஒரு காட்சியை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, நல்லா இருக்கு. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம், லோத்து பாருங்களேன். லோத்து ஆபிரகாமுக்கும் லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் சண்டை வந்துடுது. ஏன்னா ஆடு மாடுகள் பெருகி விட்டது. உடனே ஆபிரகாமிடத்தில் சொல்லுகிறான், ஆபிரகாம் சொல்லுகிறார், உன்னுடைய மந்தை மேய்ப்பரும் என்னுடைய மந்தை மேய்ப்பரும் ஏன் சண்டை போட்டுக்கிறனோ, நீ உனக்கு சரியாய் தோன்றுகிற வழியில் நீ போ, நான் என் வழியில் போகிறேன் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்லணும், இல்லை இனிமேல் வராமல் பார்த்துக்கிறேன், உங்கள் கூட நான் வர்றதான் எனக்கு சேஃபு, உங்கள் கூட இருக்கிறதுனால தான் எனக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லணும். அது சொல்லலை, அது வேறு டாபிக், நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த லோத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட போது லோத்து மலை மேலே ஏறி பார்க்குறார். ஒரு இடத்த பார்த்தா பச்சை பசேல்னு இருக்குது, செழிப்பா. இந்த பக்கத்தை பார்க்குறார், கொஞ்சம் வறண்டதாக, அதிக மழை இல்லாமல் தாழ்ச்சியாக இருக்குது. அப்போது இந்த இடத்த பார்த்தா நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப செழிப்பாக இருக்குது. உடனே அவர் சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் அந்த செழிப்பாக இருக்கு பாருங்கள் அந்த பகுதியில் போகிறேன், நீங்கள் எதிர் திசையில் போங்க என்றார். ஓகே சரி,
ஏன்னா சான்ஸ் உன்னுடைய தான் என்று அனுப்பினார். ஆனால் அவன் மேலோட்டமாய் பார்த்த இடம், அந்த இடம் மேல் பார்வைக்குத்தான் செழிப்பு, உள்ளுக்குள்ள படு பாவங்கள் நிறைந்த ஒரு இடம். வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 9 சில வசனங்கள். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? ஆபிரகாம் சொல்றார், நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், சாய்ஸ் உன்னுடையது அப்படிங்கிறார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதிலும் நில வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். அந்த சமபூமி முழுசும் யோர்தானுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சமபூமி, ஒரு பிளைன்ஸ், அது முழுசும் தண்ணி வளம் பொருந்தினதாக இருக்குது. பார்த்தா அங்கங்கே ஆறுகள் தெரிகிறது, குளங்கள் தெரிகிறது, நீர்நிலைகள் தெரிகிறது. கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்பே, அழிக்கிறதுக்கு முன்னால் சோவாருக்கு போகும் வழி மட்டும் சோதோம் கொமோரா அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கர்த்தருடைய தோட்டம்னா ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சான். அது ஏதேன் தோட்டம் எவ்வளோ செழிப்பாக இருந்தது, எகிப்து தேசம் எவ்வளவு வளம் நிறைந்ததாக இருந்தது. எகிப்தினுடைய வளம் அந்த நைல் நதி, அதனுடைய தீரத்தில் அவ்வளோ விளைச்சல், ரொம்ப அழகான கட்டமைக்கப்பட்ட பட்டினங்கள், அது மாதிரி இந்த சோதோம் கொமோரா அவன் கண்ணுக்கு காணப்பட்டது. அப்போ இந்த காட்சி பிள்ளை பாருங்கள், இங்கே போனால் நம்ம நல்லா இருக்கலாம், இங்கே போனால் நம்ம நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், இந்த இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, தண்ணி இருக்குது, வெந்நி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு இந்த மேலான பார்வைகளைத்தான் பார்த்தான் ஒழிய உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கல. உள்ளே இருக்கிறதையும் உள்ளிந்திரியங்களையும் பார்க்கிறவர் கர்த்தர். அப்போ என்ன சொல்லணும், நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் எனக்கு என்ன காட்டுறாரோ நான் அதுபடி போகிறேன், அல்லது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அவர் இவருக்கு மூத்தவர் இல்லையா, அவருடைய ஒரு தகப்பன் ஸ்தானத்தில், லோத்துனுடைய தகப்பனுடைய சகோதரன் ஆபிரகாம். அப்போ இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இவன் தானாய் ஏறி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து மேல் தோற்றத்தை தான் பார்ப்பான். சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோ ஒரு மாப்பிள்ளையோ வெளி தோற்றத்தை பார்ப்பாங்க, அழகாக இருக்காங்களா, அவங்களுக்கு நல்ல கலராக இருக்காங்களா, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இதே மாதிரி தான் சோதோம் கொமோரா கர்த்தருடைய அழிவுக்காக வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய கோபாக்கினை அதன் மேலே இந்த தெரியல அவனுக்கு. ஆனால் வெளியே பார்த்தோன்னே இவராக ஒரு கற்பனை, இந்த இடத்துல ஒரு 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 50 ஏக்கர் வாங்கி போட்டோம்னா நாமளும் விவசாயம் பண்ணலாம், நம்முடைய ஆடு மாடுகளையும் கவனித்துக்கலாம், தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இல்லை, நம்முடைய ஆடு மாடுகள் தாராளமாக தண்ணி குடிக்கலாம். அந்த உள்ளே இருக்க ஆள் எப்படின்னு அவனுக்கு தெரியல, அந்த ஊருடைய கலாச்சாரம் தெரியல, அங்கே இருக்கிற மனிதருடைய மனநிலை தெரியல. இவர் பார்த்ததெல்லாம் மரங்களை பார்த்தார். பாருங்க, அவர் அந்த இடத்துல மனிதனை பார்க்கவில்லை, அந்த இடத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கல, மரங்களை பார்த்தார். அந்த குருடன் பார்த்த மாதிரி பாருங்கள். அவர் பார்த்த பொழுது அது முழுவதும் நீர் வளம் பொருந்தினதும், சோதோம் கொமோரா அழிக்கும் முன்பு அது தேவனுடைய தோட்டத்தை போல, தோட்டம்னா மரங்கள் இதெல்லாம் அடர்ந்த ஒரு செழிப்பான இடமாக இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகாமையான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள். பார்த்தீங்களா, இது ஒரு வெளி தோற்றத்தை பார்த்து நிதானிக்கிறது. இவங்களோட அபிப்பிராயத்தை தன் கண் பார்க்கிற வெளி தோற்றத்தை வைத்தே நிதானித்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுடுவாங்க. ஏவாளுடைய பார்வையும் அப்படித்தான், ஒரு காட்சி பிழை. இந்த காட்சி பிழை எப்படி உண்டாகிறது பாருங்கள். ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம். அந்த அம்மா அந்த விருட்சத்தினுடைய அந்த கனியை பார்க்குறாங்க. நம்ம புரிந்து கொள்வதற்காக அதை ஆப்பிள்னு போட்டு வச்சுருக்காங்க. இது ஆப்பிள் கிடையாது, வேறு ஒரு கனி. அது அந்த கனியை அங்கே பார்க்குறாங்க. அந்த கனி எப்படி இருக்குன்னா, அந்த விருட்சமே புசிப்புக்கும் நல்லதும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை புசித்தாள். பார்த்தீங்களா, அந்த பார்வையில் ஒரு தப்பு. அந்த அம்மா என்ன பார்த்தாங்க, மேலோட்டமாக கனி அழகாக இருக்குது, மரம் அதை விட அழகாக இருக்குது, மரத்தினுடைய இலையை கூட சாப்பிடலாம் போல இருக்கே. பாருங்கள், இந்த அம்மா முதல்ல பார்த்தது விருட்சத்தை தான் சொல்கிறாங்க. விருட்சம் புசிப்புக்கு நல்லது, மரத்தையே சாப்பிடலாம் போல இருக்கே.
அந்த பட்டையை சாப்பிடலாம், அதில் இருக்கிற அந்த இலையை சாப்பிடலாம், அதில் இருக்கிற அந்த காம்புகளை சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம் போல இருக்கே. மரமே அவ்வளோ அழகாக இருக்குது, வாசனையாக வேற இருக்குது அப்படின்னு அந்த அம்மா, அந்த மரம் அப்படி இருந்ததுன்னா அதனுடைய கனி எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து, அந்த விருட்சம், அந்த கனியல், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதும். இது புத்தியை தெளிவிக்கணும் உனக்கு என்ன தெரியும்? ஆனால் இவங்களா ஒரு அபிப்பிராயம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு அது இச்சிக்கப்படத்தக்கது, ஆசைப்படக்கூடிய ஒரு விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அந்த விருட்சத்தின் கனிக்கும் அதே சுபாவம் இருக்கும் என்று அறிந்து அந்த கனியை பறித்து புசித்தாள். பார்த்தீங்களா? ஆனால் அந்த கனிக்கு பின்னால் என்னென்ன இருந்தது அவங்களுக்கு தெரியல. மாய தோற்றம் அக்கனியின் நன்மையில் தெரிந்தது. வெளியே தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா நல்லதாகவே தெரிஞ்சது. பார்த்தா நல்லா இருக்குது, வாசனை நல்லா இருக்குது, டேஸ்ட்டு நல்லா இருக்குது, ஆரோக்கியத்தை தர்ற மாதிரி இருக்குது, சாப்பிட்ட உடனே அப்படியே கண்ணெல்லாம் திறந்து புத்தி தெளிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் மாய தோற்றம். உள்ளே புத்தியை தெளிவிக்கிறாக இச்சிக்கப்படத்தக்க. உள்ளே அதனுடைய குணம் என்ன? அந்த அம்மா பாருங்கள், அதை பற்றி யோசிக்கலை. கர்த்தர் ஏற்கனவே அவங்களுக்கு சொன்ன கட்டளையிலேயே அந்த மரத்தினுடைய அந்த குணாதிசயங்களை கர்த்தர் சொல்லியிருந்தார். உண்மையில் அந்த கனியில் மரணம் இருந்தது. கர்த்தர் சொன்னார்ல, புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அது மறந்துருச்சு அவங்களுக்கு. ஒருவேளை அவங்களுக்கு என்னங்க தெரியும் சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஆனால் அந்த காட்சி அவர்கள் அறிந்திருந்த அறிவை மறைத்து விட்டது. அந்த பழத்தில் மரணம் இருந்தது. ஆண்டவர் இதைத்தானே நமக்கு எச்சரித்து சொன்னார். அந்த கனியை புசிக்கும் அந்த நாளிலே சாகவே சாவாய். அந்த பழத்தில் விஷம் இருக்குது, மனிதர்களை தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும், மரணம் இருக்கிறது. ஆனால் இந்த அம்மாவுக்கு அது தோன்றலை. அவங்க காட்சி வேற ஒன்றா பார்க்குறாங்க. அழகாக இருக்குது, வாசனையாக இருக்குது, டேஸ்டாக இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, அதான் பார்த்தாங்க. அதில் மரணம் இருந்தது. ரெண்டாவது, தேவனிடத்திலிருந்து பிரித்து விடும் ஒரு பிரிவினை இருந்தது. மூன்றாவது, அதன் மேலே கர்த்தருடைய சாபம் இருந்தது. அவனுக்கு அது தெரியல. அந்த அம்மாளுக்கு உள்ளுக்குள்ளே சாபம் இருக்குது. கர்த்தர் சொல்லியிருந்தார், ஆனால் மறந்துட்டாங்க. சாபம் இருக்குது, அதில் தேவனை விட்டு பிரித்து விடும் பிரிவினை இருக்குது, அதில் மரணம் இருக்கிறது. ஆனால் கண் பார்வையிலே வேறொரு காட்சி தெரிகிறது அவங்களுக்கு. இந்த மாதிரி காட்சிகளுக்கு தான் காட்சி பிழை என்று சொல்லுகிறோம். வெளியே பார்த்தா நல்லது மாதிரி தெரியும், எல்லாம் இருக்குதே அப்படின்னு. காட்சி பிழை சில சமயத்தில் நமக்கு பயங்கரமான இக்கட்டில் கொண்டு வந்து மாட்டிவிடும். எந்த ஒரு காரியத்தை நம்ம தமிழில் திருக்குறளில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த ஒரு காரியத்தையும் யார் யாருடைய வாயிலையோ பெரிய பெரிய ஆட்களுடைய வாயிலேயே கேட்டால் கூட அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மையை நீங்களே அறிந்திருப்பது தான் நல்லது. அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிறத விட, எல்லாருடைய வாயிலிருந்து கேட்டதை விட அதை ஆராய்ந்து நீங்களே அறிந்து கொள்வதுதான் நல்லது. அந்த பொருளுடைய மெய்ப்பொருள் என்ன, உண்மையான பொருள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். சில பார்த்தோன்னே சில காட்சி நம்மை மிரட்டி விடும். வேதத்தில் ஒரு காரியம் சொல்லுது பாருங்க, எலிசாவின் காலத்தில் நடந்த ஒரு அற்புதம். அப்போது மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் செய்வதற்கு கடந்து வர்றாங்க. இப்போ என்ன செய்கிறார், யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜாவும் கூடிக்கொண்டு யுத்தம் கலப்பதற்கு புறப்படுறாங்க. வேதம் சொல்லுது பாருங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். எலிசாவிட்ட போய் கேட்குறாங்க, அவங்க படை பெருசாக இருக்குதே, நம்ம என்ன செய்வது, நம்ம போய் சண்டை போட்டால் ஜெயிக்க முடியுமா, கேட்டு சொல்லுங்க. அப்போது கர்த்தர் உரைக்கிறது என்னென்றால், கர்த்தர் ஒரு யுத்தத்தை ஒரு காட்சி பிழை யுத்தமாகவே செய்தார். ஆப்டிக்கல் இல்யூஷன் வார். பாருங்க, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீ போய் அவங்க கூட சண்டை போடத்தானே முடியலை, என்ன செய்ய, உங்கள் இராணுவ வீரர்களை வச்சு இந்த இடம் முழுசும் நிறைய வாய்க்கால்களை வெட்டி வை என்று, அந்த வாய்க்கால்கள், அந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம்.
மோவாபியரையும் உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களெல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் அங்கே தூர்த்து போட்டு நல்ல நிலத்தை கல்மேடாக்குங்கள். மறுநாள் காலையிலே பலி செலுத்தப்படும் நேரத்திலே இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாக வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பியது. இவங்க என்ன செஞ்சாங்க, சின்ன சின்ன பள்ளங்களை வெட்டி குளம் மாதிரி வாய்க்கால் மாதிரி வெட்டி வச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரியில் மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் அதிகாலை நேரத்தில் ஏதோம் தேசத்தின் வழியாக தண்ணீர் வந்ததுனால இவங்க வெட்டி வச்ச பள்ளமெல்லாம் தண்ணீரால் நிரம்பியது. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது, அந்த 2 ராஜாக்களும் வர்றாங்களாம் அப்படின்னு அந்த மோவாபியர்கள் எதிரிகள் கேட்டபோது, தங்களில் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்கள் எல்லோரையும் கூட்டி அழைத்து கொண்டு எல்லையிலே வந்து நின்றார்கள். வர்றாங்களாமே, காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு நம்ம எல்லாம் யுத்தத்துக்கு போயிடுவோம். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது காலையில் எந்திரிச்சு அப்படியே ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பார்க்கும்போது சூரியன் அந்த தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால், காலை நேரத்து சூரியன் சிவப்பா இருக்கும் பாருங்க, அந்த தண்ணீர் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. அது இரத்தம் இல்லை, அவர்களுக்கு அது இரத்தம் போல காணப்பட்டது. இதுதான் ஆப்டிக்கல் இல்யூஷன். அது பார்த்த உடனே அப்படியே ரத்தம் தழும்பி தழும்பி நிற்கிறது தெரியுது. அவ்வளோதான், பயந்துட்டான். அதனால் அவர்கள் இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு, ஏன்னா இஸ்ரேலும் யூதாவும் இருக்கிறான், 2 பேரும் பிடிச்சிக்கிறார். இவனா பாருங்க ஒரு கற்பனை. அந்த இல்யூஷன் வந்தால் அந்த இல்யூஷனோடு சேர்ந்து ஒரு கற்பனை வரும். அது இதுவாக தான் இருக்கும். அப்படி கற்பனை பண்ணுறதுனால தான் அந்த காட்சியை நமக்கு அப்படி தெரியும். அப்போ இதில் பாருங்க, அவர்கள் 2 பேரும் யூதாவும் இஸ்ரேல் வந்திருக்கானா, ஏதோ நேற்று ராத்திரி அவன் தண்ணி அடிச்சுட்டு இவன் அவனும் சண்டை போட்டிருப்பானா, ஒருத்தர் வெட்டிட்டாங்களா, அந்த இரத்தம் தான். இவனா ஒரு முடிவுக்கு அப்படி சொல்கிறாங்க. அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்த போதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியர்களை முறியடித்தார்கள். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 24 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இவங்க யுத்தத்துக்கு ஆயுதம் தரிச்சாங்க. ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னா, ஐயா ஒரே ரத்தமாக இருக்குது, அவங்கெல்லாம் செத்துட்டாங்க, இப்போ நம்ம சண்டைக்கு போக வேண்டாம், இப்போ நம்ம என்ன செய்வோம், அவங்க போட்டு போன பொருள்களை போய் கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவோன்னு சொன்னான். யுத்தத்துக்கு போகிறது வேற, ஒரு கொள்ளையடிக்க போகிறது வேற. கொள்ளையடிக்க போகும்போது வெறுங்கையாக போனால் தான் நிறைய அள்ளிட்டு வர முடியும். நீங்கள் இங்கேருந்து லக்கேஜ் லோடெல்லாம் தூக்கிட்டு போனீங்கன்னா அங்கே இருக்கிற கொள்ளையை கொண்டு வர முடியாது. அதனால் அவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டு நிராயுதபாணியாக தங்களை எம்டி பண்ணி கொண்டு ஒன்றும் இல்லாத சாக்கு பையி கோணி இவைகளை வைத்து கொண்டு புறப்பட்டு போயிட்டான் உள்ள. ஆனால் அங்கே உண்மையிலே போய் பார்த்தீங்கன்னா அங்கே ரத்தமும் சிந்தப்படலை, ஒன்றும் சிந்தப்படலை. இஸ்ரவேலர்கள் அங்கே ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவன் கத்தியோட, இவன் கையிலே கத்தி இல்லை, இவன் சண்டைக்கு வரல, கொள்ளையடிக்க வந்தவன். உடனே அவர்கள் முறியடித்து தேசத்தை பிடித்து விட்டார்கள். பார்த்தீங்களா, ஒரு காட்சி பிழையினால் ஒரு யுத்தமே வந்திருக்கு. ஒரு யுத்தத்தில் இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் வந்திருக்கு. மோவாபியர் பக்கத்தில் இருந்து யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சிருந்தா, யாரையாவது அனுப்பி அந்த ரத்தத்தை பக்கத்தில் பார்க்க சொல்லியிருந்தா, அது ரத்தந்தானா என்பதை தீர்மானித்திருந்தா, தானாக ஒரு கற்பனைக்குள்ளே வராமல் இருந்திருந்தால், இப்படித்தான் நடந்திருக்கும் என்று அவர்களா யூகித்து சொல்லாமல் இருந்திருந்தால், அன்னைக்கு நிச்சயமாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் முடியல. அவங்களுடைய பார்வை காட்சி பிழை பல சமயத்தில் நம்மை கவிழ்த்து விடும். அதே மாதிரி தான் மோசே, உங்களுக்கு தெரியும், யாத்ராகமம் 17ஆவது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க. அங்கே மோசே இடத்துல கர்த்தர் பேசினார், கன்மலையை கன்மலை அடித்தாங்க, தண்ணி கிடைச்சது. அதே போல் யாத்ராகமம் 21ஆவது அதிகாரத்தில் வரும்பொழுது கர்த்தரிடத்தில் கன்மலை நோக்கி பேசு என்றார். ஆனால் இவர் காதில் அதை சரியாக வாங்கி கொள்ளாமல் போய் அடித்தார். அதான பிரச்சனை, உங்களுக்கு தெரியும் அது. அப்போது இந்த மாதிரியான காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் ஒரு காட்சி பிழை, நம்ம பார்க்குற ஒரு காட்சியை குறித்து ஒரு தப்பான கருத்து, ஒரு தப்பான அபிப்பிராயம், அது வந்த உடனே அந்த காட்சி அப்படியே நமக்கு உண்மை மாதிரி தெரியும்.
இந்த காட்சி பிழை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப ஆபத்தானது. அது இல்யூஷன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இது எதனால் வருகிறது? காட்சி பிழைகள் எதனால் வருகின்றன? பார்க்குற காரியத்தை விளங்கி கொள்ளாமல் வேற ஒன்றா புரிஞ்சுக்கிறோமே. மனுஷனை மரம் மாதிரி புரிஞ்சுக்கிட்டான், எப்படி இருக்கும்? மனுஷனை மரம் மாதிரி. ரெண்டாவது தொடுதல் வந்தபோது தான் மரமாக நம்ம பார்த்தது ஐயோ மனுஷன்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். பாருங்கள், இது எதனால் வருதுன்னு சொன்னால் ஒரு பொது பார்வை ஒன்று இருக்கிறது. இந்த பொது பார்வை சில தேவையற்ற அபிப்பிராயங்களை நமக்குள்ளே உருவாக்கி விடுகிறது. அந்த அபிப்பிராயத்தை வச்சுட்டு ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்கு அது அப்படித்தான் போல என்று நமக்கு காட்சி அளிக்கிறது. அது என்னங்க பொது பார்வைன்னு கேட்பீங்க. பொது பார்வைன்னா இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜாதிக்காரர், இந்த ஜாதிக்காரன்னா இப்படித்தான் இருப்பான், இந்த மதத்தை சேர்ந்தவர்னா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மதத்தில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே மாதிரி கணக்கு போட்டுறது. சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வருகிற பல திரைப்படங்களில் இஸ்லாமியர்கள் என்றாலே தீவிரவாதிகள் என்பது போல காமிப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு குண்டு வைக்கிறான், ஒரு தீவிரவாத செயல் நடக்குதுன்னு சொன்னால் அதில் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இருப்பார், அவர் உட்கார்ந்து பேசுவார். எல்லாத்துலேயும் வரிசையாக. ஏன் மற்றவர்களில் தீவிரவாதிகளே கிடையாதா? மற்றவங்க யாரும் குண்டே வைக்க மாட்டாங்களா? இந்த கருத்தை அப்படியே ஏற்றுவாங்க. இது பேர் தான் ஒரு பொது பார்வை. இன்னும் சில இடத்துல சொல்லுவாங்க, நான் ஆரம்பத்தில் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கேன், நேபாளியர்கள் அவங்கள அதில் நேபாளியர்களிலும் கூர்கா இனத்தை சேர்ந்தவங்க கத்தி எடுத்தால் ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, ராத்திரியில் கூட பயப்பட மாட்டாங்க. அதனால தான் அவர்களை வீட்டுக்கு காவலுக்கு வைக்கிறோம். யாராக வந்தாலும் சரி, தன் உயிர் போனாலும் அந்த கேட்டை தொட விட மாட்டான். இவனை கொன்னுட்டு தான் ஒருத்தன் உள்ளே வர முடியும். அந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் எங்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய எங்களுடைய இடத்துல ஒரு நேபாள் தேசத்தை சேர்ந்த ஒரு கூர்கா இனத்தை சேர்ந்த ஒருவரைத்தான் நாங்கள் கொண்டு வந்தாங்க வச்சுருந்தோம் வேலைக்கு. அவர்கள் குடும்பமாக அங்கே இருந்தாங்க. இவர் என்ன செய்வார்னா, ராத்திரி 8:30 மணி 9 மணி ஆச்சுன்னா லைட் அமர்த்திட்டு படுத்து தூங்க போயிடுவார். ரெண்டாவது ஒரு சத்தம் கேட்டால் ஃபோன் அடித்து வெளியே யாரோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவார். அப்போ இதிலிருந்து நான் என்ன சொல்லி, எல்லா கூர்க்காக்களும் அப்படி அல்ல. அவர்கள் சொல்வது மாதிரி இருக்கலாம், ஆனால் எல்லாரும் அதே மாதிரி தான் இருக்க வேண்டும் என்பது பொருளும் அல்ல. வெளியே ஒரு தெருவில் ஒரு சண்டை சத்தம் கேட்குதுன்னு சொன்னால் முதல் ஆளாய் உள்ளே வந்து கதவை பூட்டி கொண்டு தன் அறைக்குள்ளே ஓடி விடுவார். முன்னால் வச்சிருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் ரூம்குள்ளே போய் கதவை முடிக்கிடுவார். இது நான் பார்த்தது. அப்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்போ நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில திரைப்படங்கள் அப்போ உள்ள அந்த காலங்களில் பார்க்கும்போது ஒரு ரவுடியாக இருக்கிறான், ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான கடத்தல் வேலைகளை செய்கிறான்னா அவனுக்கு வந்து கிறிஸ்தவ பேர் வச்சுருப்பாங்க. அவன் பேர் பீட்டர், அவர் பேர் இவர் அப்படின்னு சொல்லி வச்சு அவன் தான் ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு பாஸாக இருப்பார். அது ஏன்னு கேட்டால் இந்த பேர் வச்சா அவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு ஒரு கருத்தை மைண்டில் வச்சுட்டு செய்வாங்க. நான் சில பேர் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சில இடங்களில் இந்த கபாலி அப்படின்னு பேர் வச்சா உங்களுக்கு என்ன தோன்றும்? ஒரு வேஷ்டியை ஒரு லுங்கியை மடித்து கட்டி ஒரு பச்சை பெல்ட்டு போட்டு வாயில் ஒரு சுருட்டு வச்சுக்கிட்டு பீடி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு முண்டா பனியன் போட்டுக்கொண்டு தெருவில் சுற்றுற ஆளை காமிச்சும் போது அதுக்கு கபாலின்னு பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த பேர் உண்மையிலே அப்படிப்பட்டதல்ல. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா மாசானம் அல்லது துலுக்கானம் இப்படிலாம் பேர் வைப்பாங்க. இதெல்லாம் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வைக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் நல்லவர்களும் கெட்டவர்களும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்த பொது கருத்து வைக்கிறோம் பாருங்கள், அந்த பொது கருத்து எப்போவுமே ரொம்ப ஆபத்தானது. அதில் வச்சு எல்லாரும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடுவீங்க. கிறிஸ்தவர்கள்னால் இப்படித்தான், இஸ்லாமியர்கள்னால் இப்படித்தான், ஹிந்துக்கள்னால் இப்படித்தான், இந்த ஜாதிக்காரனா இப்படித்தான், அந்த ஜாதியா அது பயங்கரமானது, அவன் பழி வாங்காமல் விடமாட்டார்கள், அவர்கள் வந்து ரத்தம் சிந்துவதான் அவருக்கு வேலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் உள்ளே பார்த்தா ரத்தம் பழி வாங்குகிறவன் எல்லா இடத்துலையும் தான் இருப்பான். இந்த ஜாதியில் இருப்பான், அந்த ஜாதியில் இருப்பான், இந்த மதத்தில் இருப்பான், அந்த மதத்தில் இருப்பான், இந்த தேசத்தானும் இருப்பான், அந்த தேசத்தானும் இருப்பான். நமக்கு வந்து ஒரு பொது பார்வை என்ன இருக்குது? ஒரு பாகிஸ்தான்னா பாகிஸ்தானில் எல்லாமே மோசமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை, ஒரு பொது பார்வை இருந்து விட்டால் அது நம்முடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிட்டா உண்மை தோற்றம் உங்களுக்கு தெரியாது.
சமீபத்துக்கு முன்னால் நடந்த யுத்தத்தில் காசாவுக்கு எதிராக வந்த ஒரு யுத்தம். அந்த யுத்த நேரத்தில் குழந்தைகள், சின்ன குழந்தைகள், பச்சை குழந்தைகள் டிவியில் காமிக்கிறாங்க. அந்த குழந்தைகளை இடிபாடுகளுக்குள்ளேருந்து எடுத்து ஒரு அம்மா அழுகுது அப்படியே. இன்னும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கை வேற கால் வேற பீஸ் பீஸாக கிடக்கிறாங்க. இன்னொரு இடத்துல சின்ன குழந்தைகள் ஒரு 4 வயசு 5 வயசு இருக்கும், ஒரு கிழிஞ்ச ஆடையை போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற இடிபாடுகளை விலக்கி அந்த மண்ணை எடுத்துட்டு தன்னுடைய பெற்றோருடைய முகம் எங்கேயாவது தெரியுதா, உடம்பு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறாங்க. காசால குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அழிவு வருகிறது, பயங்கரமாக கட்டடங்கள் இடிஞ்சிருக்குது, நாசம், அலறல் சத்தம் கேட்குது. இதை பார்த்த ஒரு அம்மா, ஒரு சபையில் இருந்த ஒரு அம்மா மனம் வேதனைப்பட்டு, அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இது நடந்த ஒரு சம்பவம். எதை நான் கூட்டி குறைச்சி பேசலை, இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சபையில் போய் அந்த ஜெப நேரத்தில் இந்த அம்மா எழுந்து சத்தத்தை உயர்த்தி, ஐயோ ஆண்டவரே, வாயில்லா பிள்ளைகள் ஆண்டவரே, வாழ வேண்டிய பிள்ளைகள் தெருவில் வீதியில் அவங்க எதிர்காலம் என்ன ஆகும், காசாவில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. அங்கே இருக்கிற பிள்ளைகள் பெற்றோரை இழந்து தவிக்கிறாங்க, பிள்ளைகள் பீஸ் பீஸாக போட்டிருக்காங்க, இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அவங்க அழுத போது பாஸ்டர் உடனே அம்மா ஜெபத்தை நிறுத்துன்னு சொன்னார். இது எனக்கு 100% தெரியும். ஜெபத்தை நிறுத்த சொன்னார். நிறுத்து அப்படின்னு சொல்லி. காசா சபிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். காசா தேவன் அருவருக்க கர்த்தர் சொல்லி அவர்களை அழிக்கும்படிக்குத்தான் இஸ்ரேல் தேசம் அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுறது சாபத்தை ஊக்குவிப்பதற்கு சமம். உட்கார பேசாமன்னா இந்த அம்மாவுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா ஒரு மனிதன் செத்து கிடக்கிறான், ஒரு மனிதன் அவனுக்கு கண்ணுக்கு மனிதனாய் தெரியலையே, ஒரு ஊழியக்காரனுக்கு மரம் மாதிரில தெரியுது. ஒரு மரத்தை வெட்டி போட்டால் யாராவது ரொம்ப கவலைப்படுவாங்களா? கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி போவாங்க. அது மாதிரி ஆயிட்டாங்களே. ஏன் ஒருவனுக்கு மனிதன் மனிதனாய் தெரிய மாட்டேங்கிறான்? ஏன்னா அவன் அறகுறையாய் தொடப்பட்டவன். ஒரு தேவனுடைய தொடுதலை அறகுறையாக பெற்றுக்கொண்டால் மனிதன் மனிதனாய் தெரிய மாட்டான் ஒருத்தனுக்கு. இயேசுக்கு மனிதன் மனிதனாய் தெரிந்ததுனால்தான், அவனுடைய ஜீவனுடைய விலைக்கிரயம் தெரிந்ததுனால்தானே நமக்காக அவர் அந்த கேடடைந்து பாடுகளை அனுபவித்து சொல்ல. சபிக்கப்பட்டவர்கள் அவங்க சாகணும், அது கர்த்தர் எழுதி வச்சிருக்க. எங்கே எழுதி வச்சிருக்கிறார்? புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறாரா? இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இருக்குதான். அதனால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அதனால் அந்த பிள்ளைகள் கொல்லப்படுறாங்க. அவர்கள் அழிந்து போவதை பற்றி நீங்கள் சந்தோஷப்படணும், கர்த்தர் இப்படி தீமை நீக்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன காரணம் கேட்டால், காசா என்றாலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு புத்தி, பொது புத்தி. அவங்க சபிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு பொது புத்தி. உண்மை என்ன? யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எல்லாருக்காகவும் இரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு உரியவர் என்று நீங்கள் சொல்லக்கூடாது, அது தப்பு. ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு உரியவர் என்ற அந்த எண்ணமே ஒரு தவறான காட்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு காலத்தில் அவர் இஸ்ரவேலுக்கு தேவன், இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட்டாக இருந்தார், மற்றவர்களை கொல்லும்படி இஸ்ரேலருக்கு சொன்னார் என்று நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு இனம், ஒரு வழி தேவைப்பட்டது. அவர் பூமியை நோக்கி பார்க்கும்போது எல்லாம் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருந்தாங்க. அதில் ஒரே ஒரு குடும்பத்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவருடைய இனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அவங்க வழியா, அதுக்கு முன்னால் எல்லாம் விக்கிரகாராதனை, நரபலி கொடுக்கறது அப்படி இருக்கிறாங்க. ஒரு இனத்தை மாத்திரம் இயேசு வருவதற்காக செப்பரேட் பண்ணி அவர்களை பாதுகாப்பாய் நடத்தி, அவர்களுக்கு பரலோகத்தின் ஆராதனை முறைகள், ஜெபம் பண்ண வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்கு எப்படி உண்மையாக நடக்கணும் போன்றவெல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு இனத்தை தேவன் வருவதற்கான ஒரு பாதையாக உருவாக்கினார். அதை சாத்தான் புரிஞ்சுக்கிட்டு என்ன செஞ்சான்னா, இந்த இனத்தின் வழியாய்த்தான் மேசியா வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், உன்னதமான தேவன் மனுஷனாக வரப்போகிறார். அப்போ இந்த இனத்தை ஆரம்பத்தில் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த மற்ற இனத்தாரை, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை, நரபலி கொடுக்கிறவங்களை, தன் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்களை பயன்படுத்தி இந்த இனத்தை துவக்கத்திலே அழித்து விட வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு இறங்கினான். அப்போ தான் கர்த்தர்
இந்த இனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அதை இயேசு வருகிற வரைக்கும் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்வதற்காக அவர் அவர்களை பாதுகாத்து மற்றவர்களோட யுத்தம் பண்ணினார். இந்த இனம் அவங்களுக்கு விரோதமாக வரப்போகுது, இயேசு வரவேண்டிய அந்த வழி அடைக்க பார்க்குறாங்க. அதனால் நீ அம்மோனியனை மோவாபியனை அவனுக்கு எதிராக, ஏன்னா அவன் எழுப்பி வர்றான்னு சொல்லி கர்த்தர் அப்போ சொன்னார் அப்படி. ஆனால் இயேசு வந்த பிறகு, இயேசு அந்த இனத்து வழியாக வந்துட்டார். இப்போது இயேசு வந்த பிறகு, அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தின பிறகு, இயேசு ஒரு தேசத்தின் தேவனாக அல்ல, அவர் உலக இரட்சகராய் மாறிவிட்டார். உலகம் முழுசுக்கு அவர் தான் இரட்சகர். ஒரு காசால இருக்கிறவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா? இயேசு அவருக்கு ரத்தம் சிந்தலையா? இயேசு யார் யாருக்கு ரத்தம் சிந்தினார்? இஸ்ரேலருக்கு மாத்திரமா? அப்போ இந்தியர்களான நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களே. அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் காசால இருக்கிறவங்க அல்லது அந்த பக்கத்து தேசங்களில் இருந்தவங்க சபிக்கப்பட்டவங்கன்னா, நீங்கள் என்ன பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க இது வரைக்கும்? பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி, உடன்கட்டை ஏற வைத்து, கொலை செய்து, தேசத்தில் பாவத்தை அவ்வளோ தூரம் பண்ணின தேசம் அல்லவா நம்ம தேசம். விக்கிரக ஆராதனையிலே உள்ளே நுழைந்து எவ்வளோ காரியம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அப்போ நமக்கு எப்படி கிருபை கிடைச்சது? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தத்தை சிந்தின போது அவர் உலக இரட்சகராய் மாறிவிட்டார். அதான் உண்மை. எல்லாரும் அதில் ரட்சிக்கப்பட முடியும். காசாவில் ரட்சிக்கப்பட்ட நிறைய சபைகள் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அது பெலிஸ்தர் நடுவிலே ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர் இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய ஆலயங்களுக்குள்ளே, தேவாலயங்களுக்குள்ளே நானும் போயிருக்கிறேன். அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பெலிஸ்தர்கள், பலஸ்தீனாவை சேர்ந்தவங்க. பெத்லகேமில் நாங்கள் தங்கியிருந்த போது பார்த்துருக்கு. நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க அங்கே. இயேசு இப்போ யாரையும் வித்தியாசம் பார்க்கறதில்ல. இயேசு எல்லாருக்கும் அவர்தான் இரட்சகர். யார் வேண்டாலும் ரட்சிக்கப்படலாம். அவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு தேசத்துக்கோ சொந்தமான கடவுள் என்று குறுக்காதீங்க. அந்த பார்வை நமக்குள்ளே ஒரு பொது புத்தியை கொண்டாந்துருது. இஸ்ரவேலர்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மற்றவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், இவன் சாகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயும் குறிப்பாக பாருங்கள், அங்கே அந்த பழைய ஏற்பாட்டில் அப்படி போட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் அப்படி போட்டிருக்கு. இப்போ நடக்கிற யுத்தத்தில் கூட சில தலைவர்கள் சொல்கிறாங்க, இது கர்த்தர் எங்களோட பேசி நடக்கிற ஒரு அர்மகெதோன் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே அவர்கள் அழிக்கப்படணும். உடனே கிறிஸ்தவர்கள் ஆமாம், நம்ம அவரோட கையை பலப்படுத்தி அவர்களெல்லாம் அழிப்பதற்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. அது தவறு. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் மனிதனை கொண்டு மனிதனை அழிக்க எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு, ஒரு தேசத்துக்கு விரோதமாக சண்டைக்கு போ. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தம் சிந்தி உலகம் முழுவதற்கும் நான் தான் இரட்சகர் என்று தன்னை ஸ்தாபித்த பிறகு, நீங்கள் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்குள்ளே வந்து பாருங்கள், எந்த ஒரு மனிதனையும் ஒரு மனிதனை வைத்து நியாயம் தீர்க்கவோ, ஒரு மனிதனை வைத்து கொலை செய்யவோ கொல்லவோ கர்த்தர் யாருக்கும் கட்டளை கொடுத்ததே இல்லை. ஏதாவது ஒரு இடம் காட்டுங்க பார்ப்போம். பேதுருவுக்கு, அவர் கீழே இந்த சபைக்கு, இந்த ரோமர்கள் தான் உங்களுக்கு விரோதமாக அப்படி பண்ணுறாங்க. அந்த உள்ளூரில் உள்ள தலைவர்கள் அப்படியெல்லாம். இந்த பவுல் என்ற ஒரு ஆள், சவுல் என்ற ஒரு ஆள் வர்றான், பிடிச்சவனை கட்டி வச்சு ஆளை கதையை முடிச்சிருங்க, அவன் கர்த்தருடைய ஜனங்களுக்கு அல்லவா எதிராக எழும்பினான் அப்படின்னு கர்த்தர் எங்கேயா சொல்லியிருக்காரா? இல்லை. அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். போன முறை நான் சந்தித்து கொண்ட போது அதைத்தான் உங்களுக்கு நான் விளக்கமாக சொன்னேன். கர்த்தர் சொன்னார், நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் எந்த ஆவிலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று விளங்கி கொள்ளுங்கள். எலியா வானத்திலிருந்து நெருப்பு இறக்கி அழித்தது மாதிரிலாம் அழிக்க முடியாது. மனுஷகுமாரன் ஜனங்களை ரட்சிக்கத்தான் வந்திருக்கிறார். அதை முதல்ல புரிஞ்சிக்க. அப்போ இந்த பொது பார்வை ஏன் வந்தது? நம்ம மனசில் யாரோ கருத்தேற்றம் பண்ணியிருக்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்க அப்படி, அல்லது நாமாய் அப்படி விளங்கி கொண்டிருக்கிறோம். இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், சாகருடைய சாவை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. அப்போ அவர்களுக்கு இப்போ கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்று இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் இஸ்ரேலுக்கு தேவனா, இப்போ இந்தியாவுக்கு யார் தேவன்? காசாவுக்கு யார் தேவன்? அந்த இனத்தில் ஒருவன் ரட்சிக்கப்படனா அவனுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா? அப்போ கர்த்தர் இப்போ ஒரு தேசத்துக்கு சொந்தக்காரர் அல்ல. அப்போ இந்த மாதிரி சில கருத்துக்களை நம்ம மனசில் நம்ம ஏற்றுக்கொண்டு பார்க்கும்போது நமக்கு அது சரி மாதிரி தெரியும். அழிக்கிறாங்க, அழிக்கட்டும். ஒரு ஸ்கூலில் ஒரு பெரிய குண்டு போட்டு வாழ வேண்டிய பிள்ளைகளை, ஒரு 168 பிள்ளைகளை ஒரே நேரத்தில் குண்டில் சாகடிச்சான், சாகட்டும். அல்லேலூயா, கர்த்தர் வெற்றி சிறந்தார். இது என்ன கதை? ஒன்றும் புரியலை எனக்கு. வேதத்தை படித்து பார்த்தால் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான், புதிய ஏற்பாட்டு சத்தியத்தினால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டு கான்செப்டில் தான் நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் அல்ல. கர்த்தர் கையெழுத்தாய் எழுதின கிறுக்கி போட்டு என்று வேதம் சொல்லுகிறதுங்க. கர்த்தர் இன்னைக்கு புதிதாய் தேவன் உலக ரட்சகராக இருக்கிறார். அவரை ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு, ஒரு இனத்துக்கு இனத்தலைவர் மாதிரி ஆக்கிறாதீங்க. நம்ம நாட்டில் பார்ப்பீங்க, இந்த ஜாதி தலைவர், இவர் அந்த ஜாதி தலைவர், இந்த ஜாதிக்கு தலைவர். இயேசு ஜாதிக்கு தலைவர் அல்ல, அவர் நீதிக்கு, சத்தியத்திற்கு, தனக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு, உலகத்திற்கு அவர் தலைவர். நீங்கள் அவரை கொண்டு குறுக்கி ஏதோ ஒரு ஜாதி தலைவர் மாதிரி, அவர் இந்த ஜாதிக்காக எவனை வேண்டுமானாலும் கொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேதத்தின்படி தப்பு. அப்போ அந்த கண் பார்வை நமக்கு தெரியாததுனால ஜெபம் பண்ணுறாங்க. பாருங்கள், காசால குண்டு போட்டாச்சு, ஈரானில் குண்டு போட்டாச்சு, பிள்ளைகளெல்லாம் தெருவில் செதறி கிடக்கிறாங்க, கர்த்தர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு. அது உங்களுடைய எவ்வளோ ஒரு குறியாலிட்டி, உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை எப்படி காண்பிக்கிறது? ஒரு கருத்து பார்வை கொண்டிருப்பதனால் உங்களுக்கு காட்சி பிழைகள் உண்டாகும். வேதத்தில் ரெண்டு பக்கத்தில் பார்க்க வேண்டிய சமநிலை பார்வை நமக்கு அவசியம் என்று வேதம் சொல்லுது. ஏதாவது ஒன்றை சொன்னாங்கன்னா அது அதுதான் அப்படி நினச்சிடாதீங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சர்ப்பம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சர்ப்பம் அப்படின்னா பிசாசு, வலு சர்ப்பம் அப்படின்னு போட்டு, சர்ப்பம்னா பிசாசு. சர்ப்பம்னா பிசாசுன்னு மாத்திரம்தான் நினைக்கிறீங்க. மனுஷகுமாரன் சர்ப்பத்துக்கு அடையாளமாய் காட்டப்பட்டிருக்கிறார், அதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வேதம் பாருங்க, சர்ப்பம் சாத்தானை பற்றி பெரும்பாலும் சொன்னாலும் சர்ப்பம் கிறிஸ்துவுக்கும் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏதாவது ஒன்றை பார்த்தோன்னே, நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் பக்கத்து தெருவில் பாம்பு வந்துருச்சுன்னா சாத்தானை அடி அடி அடின்னு கத்துவாங்க. நம்ம பக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ பசங்கள்லாம், நானே கத்தியிருக்கிறேன் சாத்தான். நான் ரொம்ப நாள் அது சாத்தான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் இருந்தான் ஒழிய சர்ப்பம் என்பது சாத்தான் அல்ல, அது ஒரு பிராணி, விஷம் இருக்குது, அதனால் அதை பார்த்தா பயப்படுகிறோம், அது சாத்தான் அல்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சது. இப்போ நம்ம பார்க்குறோம், இந்த சர்ப்பம் என்ற வார்த்தை, சர்ப்பம் சொன்னாலே சாத்தான் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் வேதத்தில் இன்னொரு பரிமாணம் காட்டப்படுது. யோவான் 3வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்து பாருங்க. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். யார் மாதிரி? மோசைக்கு கர்த்தர் சர்ப்பத்தை, வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தில் ஏற்றி வை. ஏன்னா அந்த இஸ்ரவேலர்கள் நடந்து போகிற பாதையில் கொள்ளிவாய் சர்ப்பம் அடிச்சிச்சுன்னா அப்படி நெருப்பு வச்ச மாதிரி இருக்கும், விஷம், செத்து போனாங்க. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்தது. எல்லாரும் மோசைட்ட அழுகிறாங்க, முறையிடுறாங்க, இந்த பாம்பு கடிச்சா செத்தே போயிடுறானே அப்படின்னு. கர்த்தரிடத்தில் மோசே போய் கேட்டார். கர்த்தர் சொன்னார், ஒரு வெண்கலத்தில் ஒரு பெரிய கம்பம் மாதிரி ஒன்று செஞ்சு அந்த கம்பத்தின் மேலே வெண்கலத்தில் ஒரு பாம்பு, அந்த பாம்பை செஞ்சு வை. இந்த அக்னி, இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அதனால் கடிக்கப்பட்டவன் வேகமாக ஓடி இதுக்கு முன்னால் விழுந்து அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்றார். அதே மாதிரி அவங்க செஞ்சு அங்கே வச்சாங்க. பாம்பு கடிச்சவங்களாம் நேராக அங்கே விழுந்து அந்த பாம்பை பார்க்கறது, குணமாயிடுவான். அப்போ கர்த்தர் அந்த குறிப்பிட்ட இடத்த அவங்க தாண்டி, அந்த பாம்புகள் இருந்த இடத்த தாண்டின பிறகு அந்த நிகுஸ்தான் அப்படின்னு பேர், அதுக்கு பேர், அதை அழித்து விடும்படி சொன்னார், இல்லாட்டி விக்கிரமாக்கிடுவான் அப்படின்னு. அதை கர்த்தர் எதற்கு அடையாளமாய் வைத்தார் என்றால், சர்ப்பமாய் உலகத்தில் அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் நோக்கி பார்ப்பதற்கு ஒரு சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதை போல சிலுவையிலே மனுஷகுமாரன் அந்த சர்ப்பம் மாதிரி உயர்த்தப்படணும். என்னங்க அபவாதமாக இருக்குது? சர்ப்பம்னா சாத்தான் தானே, அது எப்படி இயேசு கிறிஸ்துவை சர்ப்பத்தோடு ஒப்பிடலாம்? நீங்கள் அது யோவான்ட்ட தான் போய் சண்டை போடணும். ரெண்டாவது பாருங்களேன், விடிவெள்ளி, லூசிஃபர். விடிவெள்ளிக்கு பேர் கிரேக்க வார்த்தையில் லூசிஃபர்னு பேர். லூசிஃபர் என்றால் விடிவெள்ளி. காலையில் விடிகிறதுக்கு முன்னாலேயும் சாயந்தரம் சூரியன் மறைந்த உடனேயும் நீங்கள் அந்த திசைகளில் பார்த்தீங்கன்னா, காலையில் கிழக்கு திசையில், மாலையில் மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்சத்திரம் தெரியும், பிரைட்டாக இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் தான் மார்னிங் ஸ்டார் அல்லது லூசிஃபர். கிரேக்க மொழியில் லூசிஃபர் அப்படின்னு பேர்.
அதற்கு தமிழில் விடிவெள்ளி என்று பெயர். அப்போ இந்த விடிவெள்ளினா யார், லூசிஃபர்னா யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சாத்தான் என்று சொல்லுவீர்கள். லூசிஃபர்னா சாத்தான் தான். ஏனென்றால் ஏசாயா 14 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ அகாதமான பாதாளத்தில் வெட்டுண்டு தள்ளப்பட்டாயே என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஏசாயா தீர்க்கதரிசி 14:12 அதிகாலையின் மகன் விடிவெள்ளி. அதிலிருந்து இப்போ நம்ம லூசிஃபர் என்ற பெயரை சாத்தானுக்கு கொடுத்துட்டோம். நீ தாப்பா லூசிஃபர் அப்படின்னு கொடுத்துட்டோம். லூசிஃபர் என்றால் அது ஒரு ஆள் பேர் இல்லை, விடிவெள்ளி நட்சத்திரம் என்று பெயர். இப்போ இந்த விடிவெள்ளினா சாத்தான் தானே, ஏன்னா ஏசாயா சொல்லிட்டார்ல. இங்கே பாருங்கள், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரின் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாக இருக்கிறேன். நீங்கள் அதற்கு ஒப்பான கிரேக்க வேதத்தில், பழைய ஆங்கில வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விடிவெள்ளி என்ற இடத்துல லூசிஃபர் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். விடிவெள்ளி என்று சாத்தானையும் சொல்கிறாங்க, இயேசு தன்னை விடிவெள்ளி என்றும் காட்டுகிறார். அது நல்லா பார்த்தீங்கன்னா இயேசு தான் முதல்ல விடிவெள்ளி. சாத்தான் எப்போவுமே இயேசுவை டூப்ளிகேட் பண்ணுவான். அப்போ இப்படி ஒரு காரியத்தை பொது பார்வையில் வச்சுட்டிங்கன்னா உண்மையான கருத்துக்களை உங்களால் விளங்கி கொள்ள முடியாமல் போய்விடும். அப்போ யாராவது சொல்கிறாங்க அப்படி நம்ம கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற வச்சு ஒரு கருத்துக்குள்ளே நீங்கள் வந்துடாதீங்க. இப்போ சமீப காலமாக நடக்கிற சில காரியங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நல்ல போதகர், நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடியவர், நல்ல வெளி உலகத்தில் ஊழியம் செய்கிறவர், அவருடைய வீடியோ ஒன்று நான் இப்போ சமீபத்தில் கேட்டேன். இந்த வளைகுடா வார் நடந்து கொண்டு இருக்குது. அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய வளைகுடாவில் இருக்கிற அந்த மக்களுக்கு நான் எச்சரித்து ஒன்று சொல்கிறேன், ஈரானியர்களுக்கும் அவரை ஆதரிக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், இஸ்ரவேலை நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எப்பவும் இஸ்ரவேல் பக்கத்தில் இருக்கிறார், இஸ்ரவேலர்கள் தோற்று போக மாட்டாங்க என்று சொல்லுகிறார். கேட்கும்போது உற்சாகமாக இருக்குது. அதை பார்த்தவங்க நிறைய பேர் அல்லையான்னு சொல்கிறாங்க அந்த கூட்டத்தில். நான் எனக்கும் கூட அப்படி தான் சொல்லணும்னு தோன்றிட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் தோற்றே போனது இல்லையா? கர்த்தர் இஸ்ரவேல் தான் இருப்பார், இஸ்ரேலை யாரும் எதிர்க்காதீங்க, இஸ்ரேல் தோற்று போகவே தோற்று போகாது அப்படின்னு இவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். அது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் உண்மையில் இஸ்ரவேல் தோற்று போகாதா அப்படிங்கிற கேள்வி என் மனதில் எழுந்து நான் சில காரியங்களை வாசித்து பார்த்தேன். அப்போ அதில் என்ன போட்டிருக்கு, யூதர்கள் தோற்கவே மாட்டாங்கன்னு சொல்கிறாரே அப்படின்னு. கிமு 606வது வருஷத்தில் கிறிஸ்துவுக்கு முன்னால் 606வது வருஷத்தில் பாபிலோனியர்கள் யூதர்களை ஜெயித்து தேசத்தை பிடித்தார்கள். அவர்களுக்கு கீழ் சுமார் 68 வருஷங்கள் யூதர்கள் அடிமையாக இருந்தாங்க. நேபுகாத்நேச்சார் அடுத்து அந்த 68 வருஷம் முடியும் போது அவர்கள் 70 வருஷம் இருக்க வேண்டும் என்பது கணக்கு. தானியேலை தான் பார்க்குறார். அந்த 68 வருஷம் முடியும் போது அடுத்து மேதியா பெர்ஷியா, அந்த 2 இனத்தார் 2 தேசத்தாரும் ஒரு கூட்டணி ஆட்சி வச்சுருந்தாங்க. மேதியா பெர்ஷியா, இன்னைக்கு இருக்கிற ஈரான் தான். இவர்கள் அந்த பாபிலோனியர்களை துரத்தி விட்டு அந்த அவருடைய கைக்குட்பட்ட தேசங்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டாந்துட்டாங்க. இவருடைய முக்கியமான ராஜாவுக்கு பேர் அந்த கோரேஷ். அவர்தான் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை நிறுவினவர். அவர் எல்லாம் பிடிச்ச போது இஸ்ரவேலும் அவர்களுக்கு கீழே அடிமையாக வந்துருச்சு. அப்போ இஸ்ரவேலர்கள் அவரிடத்துல கிருபை பெற்ற தயவு பெற்றதுனால 2 வருஷத்தில் அவர் இஸ்ரவேலுக்கு நீங்கள் போகலாம், உங்கள் தேவாலயத்தை கட்டுங்கன்னு ஒரு பெருந்தன்மையோட அவர் விட்டு கொடுத்தார். இன்னொரு பக்கத்தில் தீர்க்க தரிசனம் அப்படி சொல்லுது, 70வது வருஷம் உங்கள் நாட்டுக்கு திரும்புவீங்கன்னு. அப்போ இவர் அனுமதி கொடுத்த போது அவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். அதுக்கு பிறகு 3வது கொஞ்ச நாள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஆட்சி யாருன்னு பார்த்தா அவர்கள்தான், அந்த மேதிய பெர்ஷியர் தான். ஆனால் இவங்க கொஞ்சம் விடுதலை பெற்று தங்கள் சொந்த தேசத்துக்கு வந்தாங்க. அப்பவும் ராஜ்யம் கிடைக்கல அவங்களுக்கு. 3வது கிரேக்கர்கள் வந்தாங்க. கிரேக்கர்கள் வந்து இதனுடைய ஸ்தாபகர் பேர் பிலிப்பு என்பது. அவருடைய ஆட்சி காலத்தில் சின்ன ராஜ்யமாக தோன்றினது. அவருடைய மகன் அலெக்சாண்டர் அவருடைய காலத்தில் விஸ்தாரமாகி சாம்ராஜ்யமாய் மாறினது. இவங்களுடைய ஆட்சி காலம் கிறிஸ்துவுக்கு முன்னால் 330 கிறிஸ்துவுக்கு முன் 30 கிமுவில் எப்பவும் இந்த இறங்கு முகமாக நீங்கள் வருடங்களை கணக்கிடணும்.
அப்போ கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் இவருடைய ஆட்சி தான். இந்த கிரேக்கர்களுக்கு கீழே தான் யூதர்கள் இருந்தாங்க, அடிமைகளாக இருந்தார்கள். அலெக்சாண்டருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய தளபதிகள் இந்த ராஜ்யத்தை 4 பிரித்து கொண்டார்கள். 4 தளபதி அவருக்கு. ஒருத்தருக்கு பேர் தாலமி, இன்னொருத்தருக்கு பேர் செல்யூகஸ் நிகேடார் என்பது, மூன்றாவது ஒருத்தருக்கு பேர் லைசி மாக்கஸ் அப்படின்னு பேர், நாலாவது ஒருத்தர் பேர் கசாண்டர் அப்படின்னு பேர். இதில் தாலமி என்பவரும் அதற்கு பிறகு செல்யூகஸ் என்பவரும் இந்த யூதாவை அடுத்தடுத்து பிடிச்சு ஆட்சி பண்ணாங்க. அப்போ அதுக்கு பிறகு நாலாவது என்னன்னாங்க, ரோமர்கள். கிரேக்கருடைய கையிலிருந்து அப்படியே ரோமர்கள் பிடித்து கொண்டார்கள். அப்போ அவர்கள் அடிமையாகத்தான் இருந்தார்கள். இதுதான் சரித்திரம். நீங்கள் என்னமோ அவங்க தோக்கவே மாட்டாங்கிற மாதிரி ஒரு காட்சி பொருளை காட்சிப்படுத்துகிறீர்களே, வரலாறுல அப்படி இன்னும் சொல்லலையே. வரலாறுல அப்படியே சொல்லியிருக்கு, அவங்க தோற்று ஓடி போனார்கள். அப்புறம் அதற்கு பிறகு பாருங்கள், துருக்கியர்களை கொண்டு வந்து இங்கே எருசலேமில் அந்த பகுதியெல்லாம் அவங்களை கொண்டு வந்து ஒரு குடியேற்றி வைத்து, அதுக்கப்புறம் 1948 தான் இவர்கள் ஆங்கிலேயருடைய பீரியடுக்கு பிறகு சொந்த தேசத்துக்கு வர்றாங்க. அப்போ நமக்குள்ளே என்ன ஒரு பொதுவான காரியம் சொல்கிறாங்க, யூதன் யாரும் தொட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் ராஜாவே, இஸ்ரவேலின் துதிக்குள்ளே வாசம் செய்கிறவரே அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலின் துதிக்குள்ளே மாத்திரம் இருப்பாரா, உங்கள் துதிக்குள்ளே இருப்பாரா? அப்போ நீங்கள் தூச்சா இருக்க மாட்டீரா? அப்போ நீங்கள் இஸ்ரேலில் போய் தூச்சா தான் கர்த்தர் வருவாரா? இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு விடை இல்லை. ஆனால் வேதத்திலையும் சில இடத்துல பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேல் என்பது மாம்சத்தின்படியான இஸ்ரவேலை குறிக்கவில்லை. யூதர் என்பதும் மாம்சத்தின்படியான யூதரை குறிக்கவில்லை. வேதம் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாம்சத்தின்படி உள்ள யூதரை யூதர் என்று நினைக்கிறீங்க. அதான் காட்சி பிழை. வேதம் சொல்லுகிற யூதர்கள் வேற, அரசியல் ரீதியாக இன்னைக்கு நீங்கள் பார்க்குற யூதர்கள் என்பது வேற. வேதத்தில் பாருங்களேன், ரோமர் 2வது அதிகாரம் 28, 29 என்ன சொல்லுகிறார்? ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல. அப்போ இவர்கள் யூதன் என்று வெளியே யூத குலத்தில் பிறந்தவன் யூதன் சொல்கிறாங்களே, அவன் யூதன் அல்ல. இது நான் சொல்லலை. ஏன்னா யூதர்கள் மேலே அபிமானம் உள்ளவர் என்னை கடிச்சிடக்கூடாது. பாருங்கள், இதில் போட்டு பவுல் சொல்கிறாரு, அவர் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர், பென்யமீன் கோத்திரத்தார். அவர் சொல்கிறாரு, புறம்பான யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. ரோமர் 2:28. 29 சொல்கிறார், உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாய் இருக்கிறது. அவர் சொல்கிறார், ஒருத்தர் யூத குலத்தில் பிறந்துட்டாருன்னு சொன்னே கடவுள் குழந்தை நினைச்சிடாத. மாம்சத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியின்படி அந்த யூதனை தான் சொல்லுதுங்க. இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, சங்கீத புஸ்தகம் 24வது அதிகாரம் 4, 5, 6. அது என்ன சொல்லுது பாருங்க, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதான் முக்கியம், இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி, அதாவது இஸ்ரவேல். யார் இஸ்ரவேலாம்? கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய ஆணையிடாதவன், கர்த்தராலே அவன் ஆசீர்வாதத்தை பெறுவான், ரட்சிப்பின் தேவனாலே நீதியை பெறுகிறான் அவன். இவன்தான் யாக்கோபின் கோத்திரம், யாக்கோபு எனும் சந்ததி, இஸ்ரவேல். இதுக்கு மேலே என்ன சொல்வது? அப்போ ஒரு பொது பார்வை, பொது கருத்து நமக்கு காட்சி பிழை உண்டாக்கிறது. சில பார்த்தோன்னே பார்ப்பாங்க, மீச தாடி இவன் செஞ்சிருப்பான்டா அப்படின்னு. வெளி தோற்றத்தை, நீங்கள் வெளி தோற்றத்தை வைத்து நீங்கள் நியாய தீர்ப்பு செய்கிறீர்கள். மனுஷனுடைய தோற்றத்தை பார்த்து, அவன் பார்த்த ஒரு மாதிரி பரட்ட தலையாக இருந்தானே இவன் செஞ்சிருப்பான், இவன் பிக் பாக்கெட்டாக தான் இருப்பான், இவன் திருடனாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த மாதிரி புத்தி தான் சாத்தான் தன்னை மறைத்து கொள்வதற்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்கும், பார்வை தடுமாற்றம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எதையாவது ஒன்று காமிச்சு இதுதான் அது என்று சொல்லி உங்களை வழிதப்ப பண்ணுவதற்கும் ஏது உண்டாக்கிவிடும். ஆகவே உங்கள் பார்வை தெளிவான பார்வையாக இருக்கணும்.
அப்போ அதற்கு என்ன தேவை? இரண்டாவது தொடுதல். கர்த்தர் இரண்டாவது முறை அவர்களை தொட்டார். அப்போ உங்கள் பார்வை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, விடுவிக்கப்பட்டீங்க, கர்த்தர் உங்களை தொட்டார், உண்மைதான். ஆனால் உங்கள் பார்வை இன்னும் தெளிவாக வரணும் அப்படின்னு சொன்னால், இன்னும் உங்களுடைய பார்வை தெளிவாகணும்னா கர்த்தருடைய வேதம், ஒவ்வொரு தடவை வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேதம் உங்களை தொடணும். கர்த்தருடைய அபிஷேகம், ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் உங்களை தொடணும். இந்த தொடுதல்கள் உங்களுக்குள்ளே வரத்தான் தெளிவான பார்வை உண்டாகும். சங்கீத புஸ்தகம் 19:8 சொல்லுகிற வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கர்த்தருடைய கற்பனைனா வேதம் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கண்ணு வந்துருச்சு, பார்வை வந்துருச்சு, ஆனால் அந்த பார்வையிலே ஒரு தெளிவில்லை. அப்போ பைபிளை படிக்கணும். பைபிளை படித்தா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு விஷயத்தை படித்தால் நாமாய் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறோமே, இவன் நல்லவன் தான், இவன் கெட்டவன் தான், இவர் தான் ராஜா அப்படின்னு வச்சிருக்கமே. வேதம் உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி தெளிவான பார்வை கொடுக்கும். பார்வை இல்லாமல் இருப்பதை விட அரைகுறை பார்வை தான் ஆபத்தானது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஜெபிப்போமா? ஒரு முறை தொடப்பட்டவர்கள் மறுமுறை தொடப்படட்டும். என் கண்கள் இன்னும் துலாம்பரமாய் திறக்கட்டும். என் கண்களை தெளிவிக்கிற வேதம் எப்பொழுதும் என் கவனத்தில் இருக்கட்டும். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய வேதம் என்னுடைய முழு தியானமாக இருக்கணும். என் கண்களுக்கு இன்னும் தெளிச்சு வேணும். என்னுடைய கருத்துக்களிலே ஒரு தெளிவு வேண்டும். நான் மனிதர்களை மரங்களாக பார்க்கக்கூடாது. பல சந்தர்ப்பங்களில் ஆண்டவரே அங்கே அடிபட்டு கிடக்கிறவன், உதைபட்டு கிடக்கிறவன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறான், எங்களுக்கு மனுஷனாவே தோன்றலை ஆண்டவரே. வேதத்தில் நல்ல சமாரியன் சம்பவத்தில் பார்க்குறோமே, அடிபட்டு கிடந்தவன் அந்த வழியிலே போன ஆசாரியனுக்கும் தீர்க்கனுக்கும் ஒரு மனுஷனாவே தோன்றலை ஆண்டவரே. அதே போன்ற பார்வை இன்னைக்கு எங்களில் அநேகருக்குள்ளே இருக்கிறத நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு மனிதர்களை குறித்தும் அவருடைய ஜீவனை குறித்தும் அதனுடைய விலைக்கிரயம் எவ்வளவு பெரிதென்பதை குறித்தும் கொஞ்சம் கூட உணர்வில்லாமல் ஏதோ ஒரு மரத்தை போல, ஒரு பொருளை போல நாங்கள் அவர்களை நினைக்கிற நிலையிலிருந்து மாறி உண்மையாகவே மனிதர்களை நேசிக்கவும் அவர்களுக்காக பாரப்படவும் பரிதபிக்கவும் ஆண்டவரை உம்முடைய மனதை நீர் எங்களுக்குள்ளே தந்தருளும். கர்த்தருடைய கரத்திலே மறுபடியும் நீர் தொடுகிற இரண்டாவது தொடுதலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் உள்ளதை உள்ளபடியே பார்க்கணும் ஆண்டவரே. உள்ளதை உள்ளதென்றே உணர வேண்டும் ஆண்டவரே. மனுஷனை மனுஷனா பார்க்கணும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த காட்சி பிழையோ தோற்றப்பிழையோ எங்களுடைய வாழ்க்கையிலே வராதபடி கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்கி தேவன் அவர்களை நிரப்பும்படிக்கு அர்ப்பணம் செய்கிறேன். இந்த வாரத்தை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். காட்சி பிழை என்பது மிகப்பெரிய ஆபத்தை நம்முடைய ஜீவனுக்கு கொண்டு வந்து விடும். ஆகவே தெளிவுள்ள பார்வை இருக்கும்படி கர்த்தர் உங்களை இரண்டாவது தடவையும் தொடுவதற்கு, ஒவ்வொரு முறையும் உங்களை தொடுவதற்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து காத்திருந்தா எந்த காரியத்திலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவீர்கள். வருகிற வாரம் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.